தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மேலே உட்காந்துக்கங்க. தேங்க்யூ ஜீசஸ். அவர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்கள். சென்டராக இருக்காம்மா? சென்டராக இருக்கா? ஓகே, ரைட். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவதுங்க, அவர் நல்ல தேவனாக நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் அப்படின்னு பிரமாணம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால இது என்ன நாளாக நமக்கு இருக்குது அப்படின்னா, உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறது. என்ன நாளாக இருக்குது? உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஓய்வுனால அனுசரிக்க மறந்து போயிடாத, மறந்து கூட இருந்துடாத. எதுங்க? லா சொல்லுது. என்ன சொல்லுது? சொல்லுங்க, என்ன சொல்லுது? லா. லா லா சொல்லுங்க. லா. லானா என்ன? சட்டம். லானா என்ன? சட்டம். சட்டம், பிரமாணம். பிரமாணம் சொல்லுகிறது. சரிங்களா? அப்போ இது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு நாளாவது என்ன பண்ண, வாரத்தில் 7 நாள் உனக்கு கொடுத்துருக்கேன், 6 நாள் உன் இஷ்டப்படி நீ ஹாப்பியாக சந்தோஷமாக உன் வேலைகளை செய். அதெல்லாம் எழுதியிருக்கிறதில்ல. சாப்பிடு, எல்லாம் பண்ணு. இந்த 7ஆவது நாள் இருக்குல்ல, இஸ் மை டே, என்னுடைய நாள், என்னுடைய நாள், எனக்குரிய நாள். அன்றைக்கி என்ன பண்ணாத, தேவையில்லாத எதையும் பண்ணிகிட்டு இருக்காத, வந்து என்னோட இணைந்துக்க. ரெஸ்டடு. என்னங்க? ஓய்வு நாள் அப்படின்னா வீட்டில் குப்புறப்படுத்து வயிறு ஃபுல்லாக பழைய கஞ்சியோ பிரியாணியோ சாப்பிட்டுட்டு குப்புறப்படுத்து தூங்குறது மட்டும் இல்லை. ஓய்வு நாள்னால் என்ன தெரியுமா? எஸ் எஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு அந்த வார்த்தை வருது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அது என்ன வார்த்தையை கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாள்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நன்றி சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் அப்படி நன்றி சொல்லுங்கள். ஆவியானவர் இடைப்படுகிறார், தெளிவாக பேசுகிறாரு. நன்றி பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்கள். அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் மனதார வாயை திறந்து அப்படியே மனசார அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் ஒரு விஷயத்தை நமக்கு அது விவரமாக சொல்லுகிற காரியம் என்னென்னா, ஓய்வு நாள் அப்படின்னா இந்த சரீரத்துக்கு அவர் சொல்லலை, இந்த சரீரத்துக்கு அவர் சொல்லலை. இந்த ஓய்வு நாளுங்கிறது உன் ஆத்மாவுக்கு, உன் ஆத்மாவுக்கு. சொல்லுங்க, என் ஆத்மாவுக்கு. இந்த ஓய்வு நாள் என் ஆத்மாவுக்கு. நீ வாரம் ஃபுல்லா இந்த பூமியில் வாழுவதற்காக நீ ஓடிக்கிட்டே இருக்க. 6 நாள் வேலை செய்கிற, நல்லா உழைக்கிற, கடுமையாக உழைக்கிற, சம்பாதிக்கிற, பலதரப்பட்ட மனிதர்களை நீ பார்க்குற, எல்லாரையும் சந்திக்கிற. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 6 நாளுக்குள்ள இந்த மனசு இருக்குல்ல, மனசு, ஆத்மா, அந்த சோல், அந்த ஆத்மா ஏதோ ஒரு வகையில் காயப்படுது, ஏதோ ஒரு வகையில் கரப்படுது, ஏதோ ஒரு வகையில் அது அமுக்கப்படுது. ஆனால் அந்த 7ஆம் நாள் ஏன் அதை மறக்காம அனுசரிக்க சொல்றாரு தெரியுமா? பரிசுத்தமுள்ள ஓய்வுனால மறக்காம அனுசரிக்க ஏன் சொல்றாரு தெரியுமா? நீ 6 நாள் உன் மனதளவுல நீ என்ன பாதிக்கப்பட்டிருந்தாலும் 7ஆம் நாள் நீ எனக்காக அந்த ஒரு நாளை ஒதுக்கி என் சமூகத்தில் நீ வந்து உட்காரும் பொழுது
அது விசேஷித்த நாளாய் நீ எண்ணுகிறபடியினால் இங்கிருந்து புறப்படுகிற பாடல்கள், இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உன் மனசை ரெஸ்ட் பண்ணும், ரெஸ்ட் பண்ணும், ரெஸ்ட் பண்ணும். உன் மனசில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், காயங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரெஸ்ட்ரேக்ஷன், அதாவது உயிர்த்தெழ வைக்கும். என்னங்க, மனசு உயிர்த்தெழும். மனசு என்ன பண்ணுங்க? மனசு என்ன பண்ணுங்க? உயிர்த்தெழும். வா 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 வா, வண்டர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட். இந்த மனசு உயிர்த்தெழும். அதனால தான் இல்லை இந்த அளவுக்கு ஆழமாக நம்ம கேட்டிருக்க மாட்டோம் பாருங்க சத்தியம். ஆனால் அவர் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். ஏன் அப்படின்னா, எல்லாம் நம்ம பொதுவாக பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தப்பா மனசுக்கு நிறைவாக இருக்கு, இந்த வாரம் போனதே தெரியல, வேலையே இல்லை ஆனால் சந்தோஷமா இருந்தேன். எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க தெரியுமா? பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு ஆனா பெருசாவே தெரியல, எப்படின்னே தெரியலண்ணே. கடங்காரன் வந்தா பார்த்துட்டு அவன் பாட்டு போயிட்டான், அவன் கேட்கவே இல்லை. என்னடா அது? ஐயோ, வேலை செய்யற இடத்துல ஐயோ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் ஆள் ஒரு வாரமா லீவு, ஆளை காணோம். என்னடா நடக்குது? இது நீங்க யதார்த்தமா சொல்ற காரியம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா இதே வாய் என்ன தெரியுமா சொல்லும்? ஆனா இந்த வாரம் சர்ச்சுக்கு வரலண்ணே, ஒரு மாதிரியாவே இருக்குண்ணே, என்னமோ பண்ணுது, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு. வண்டியில பெட்ரோல் இருக்கு, சாவி போடுறேன், ஸ்டார்ட் பண்றேன், கீரை போடுறேன், ஆனா போக மாட்டுது. அப்படிதான் இருக்கும் லைஃப் அந்த வாரத்தில். புரியுதுங்களா நான் சொல்றது? இது என்ன ரீசன் அப்படின்னா, தேவனை தேடுங்க, தேவனை தேடுங்க, வாரத்தில் ஒரு முறை பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் அனுசரிக்க மறவாதிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஓ மனசு காயப்பட்டு இருக்கு, ஓ மனசு தேவையில்லாததை உள்ள வச்சு வேதனைப்பட்டு இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாம உள்ள நிறைய சேர்த்து வச்சிருக்கு. வா 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 வா, ஒரு நாள் வா, ஒரு நாள் வா, ஒரு நாள் வா. டெய்லி நம்ம கூட தான் இருக்க, அந்த ஒரு நாள் ஸ்பெசிபிக்கா இதுக்குன்னு ஒதுக்கி வா. ஏன்னா அந்த தேவையில்லதெல்லாம் கரெக்டா செலக்ட் பண்ணி, என்னங்க, கரெக்டா செலக்ட் பண்ணி, ஓகே இது 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 இல்லை, இது இல்லை, இது 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 அப்படியே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து டெலிட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஷக்குன்னு அழிஞ்சிரும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், உன் மனதில் அது இருக்கக்கூடிய வேதனைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், தேவையில்லாத அழுக்குகள், இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ண தான் என்ன பண்ண சொல்கிறாரு? வர சொல்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். குழந்தையா இருக்கும் பொழுது நண்பனா அப்பா அம்மாவா அப்படின்னு வரும் பொழுது அப்பா அம்மா தான் பிடிச்சிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தையா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களா, அதாவது தாய் தகப்பனுக்கு கீழே நம்ம வளரும் பொழுது, திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும், வயசு பிள்ளை ஆனாலும் சரி, திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சில பிள்ளைங்களுக்கு கோபம் சுருக்குன்னு வரும். என் ஃப்ரெண்டை பற்றி பேசாத, எங்கள் மிஸ்ஸை பற்றி பேசாதீங்க. என்ன புரியுதா நான் சொல்றது? ஹே, பேசுறது யார் தெரியுமா? உன்னை 10 மாசம் சுமந்து தன் உயிரை கொடுத்து, தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன்னை பெற்றெடுத்த தாய். உன் தாயை விட உன் டீச்சரு, உன் ஃப்ரெண்டு பெருசா? உனக்கு யோசிக்கணும். உனக்காக காலம்பூராய் கஷ்டப்பட்டு உழைத்து உனக்கு சோறு போடுற அப்பன், உன் அப்பனை விட உன் ஃப்ரெண்டு, ஆசிரியர், மற்ற யாராக இருந்தாலும் பெருசா? நான் கேட்குறேன். இல்லை, கரெக்டாக முடிவெடுக்கணும். இதுதான் நீங்கள் எடுக்கிற முடிவில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு வரேன். நல்லா கவனிங்க. அப்போ நண்பர்களா, பள்ளிக்கூடமா, ஆசிரியர்களா, இல்லை அப்பா அம்மாவான்னு கேட்டால் அப்பா அம்மா தான். சொல்ல புரியுதுங்களா? அடுத்து திருமணம் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, சொல்ல திருமணம் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். பொண்டாட்டியா அப்பா அம்மா அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். புருஷனா அப்பா அம்மாவா ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப என்ன சொல்லணும்? புருஷன் தான் முக்கியம், பொண்டாட்டி தான் முக்கியம்,
இதில் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நாம் அப்பா அம்மாவா ஆகிட்டோம். புரியுதுங்களா? அவங்க தான் முக்கியம். எந்த சூழலையும் புருஷனுக்கு பக்கத்தில் தான் நிற்கணும். புருஷனை விட்டு தள்ளி நிற்கக்கூடாது, எதிர்த்து நிற்கவே கூடாது. என்னைக்குமே மனைவிக்கு துணையாக நிற்கணும், மனைவிக்கு எதிராக நிற்கவே கூடாது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். இப்போ நான் எது முக்கியம், அதாவது எதை விட சொல்லலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் எதையுமே விட சொல்லலை, வெறுக்க சொல்லலை. முதல் ப்ரிஃபரன்ஸ், முதல் கணம். அதான் காலையில் நான் பேசுனதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் மரியாதை, முதல் மரியாதை. என்னங்க? முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? என்ன சிரிக்கிற? ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? என்ன முதல் மரியாதை அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். பிள்ளைங்க திருமணம் வரைக்கும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். புரியுதுங்களா? திருமணம் முடிஞ்ச பிறகு சொந்த பந்தங்கள்ல பிள்ளைங்க இருப்பாங்க, பெத்த பிள்ளைங்க இருப்பாங்க. சொந்தக்காரங்க பிள்ளைங்கள பெருமையா பேசுவாங்க, பெத்த பிள்ளை பெருமையா பேச மாட்டாங்க. ரொம்ப காயப்படுத்திட்டு இருப்பாங்க. தப்பு. பெத்த பிள்ளைக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். குடும்பமா இயேசுவா அப்ப வரும் பொழுது என் கர்த்தருக்கே முதல் மரியாதை. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? எதையும் விட சொல்லல, நான் எதையும் விட்டுட்டு வான்னு சொல்லல, எதையும் வெறுத்து ஒதுக்குன்னு சொல்லல, எதையும் தள்ளி வைன்னு சொல்லல. நான் சொல்றது புரிஞ்சுக்கணும், சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நேரத்துக்கு தகுந்தது போல. ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்துட்டா சொந்தமா சொர்க்கமானு தான் இருக்கும் போராட்டம் எப்பவுமே. ஏன்னா அவங்க அறியாம தான் ஞாயிற்றுக்கிழமையில் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. சொந்தமா சொர்க்கமா. சொர்க்கம்னால யாரு தான்? என் அப்பாயா, என் ஆண்டவர். சொந்தமா சொர்க்கமா, சொந்தமா இயேசுவான்னு வரும்பொழுது இயேசு தான் முக்கியம். ஆமா, புரியுதுங்களா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீ கனம் பண்ணும் பொழுது நீ கனம் பெறுவாய். நீ கனம் பண்ணும் பொழுது நீ கனம் பெறுவாய். என்னை கனம் பண்ணுகிறவன் கனமடைவான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை கனம் பண்ணுவதில் அவ்வளவு வைராக்கியமா இருங்க. இதையே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆக்சுவலா இது வராதவங்களுக்கு தானே சொல்லிக் கொடுக்கணும். என்ன பிரதர், என்ன ஃபாதர், என்ன பாஸ்டர், என்கிட்ட எப்படி அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதுன்னா, ஒரு வசனம் இருக்கு, ஒரு வசனம் இருக்கு. இருக்கிறவனுக்கு தான் கூட கொடுக்கப்படும். விசுவாசம் இருக்கிறவனுக்கு, அன்பு இருக்கிறவனுக்கு. ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்தை அறிகிற ஆடுகளுக்கு தான் சத்தம் தேவை. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். நீங்க இன்னும் மோல்ட் ஆகணும். நீங்க இன்னும் மோல்ட் ஆகணும். மோல்டு மோல்டு மோல்டுனா புரியுதா? அப்படியே ஃபுல்லா எங்கேயும் பிரிக்கவே முடியாது. அப்ப நீங்க இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, இப்ப இதுல நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் தெரியுமா? நீங்க தான் அஸ்திபாரம். இந்த ஆலயத்தின், இந்த குடும்பத்தின் அஸ்திபாரம். தூண்கள் யார் தான்? நீங்க தான். நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் உங்க பக்கத்துல உட்காரவங்களை பற்றி பிடிக்கும். உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் உங்க பக்கத்துல உட்காரவங்களை பற்றி பிடிக்கும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்தில் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்பது போல எத்தனையோ காரியங்களை நாங்கள் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்கோம். சர்ச்சுக்கு போகாம இருந்ததே கிடையாது. ஆலயத்துக்கு போயிடுவோம். இவ்வளவு ஞானம், இவ்வளவு அறிவு, இவ்வளவு சத்தியம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு பைத்தியகாரத்தனமா உன்னை பிடிச்சோம்னா அதில் உறுதியா இருக்கணும். ஓகே, ஓடிட்டே இருந்தோம். முதல் மரியாதையை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம்.
எல்லா சூழல்களிலுமே முதல் மரியாதையை கர்த்தருக்கு கொடுத்ததுனால சொந்தக்காரங்கிட்ட கடைசி மரியாதை கூட கிடைக்கல. என்னங்க, கடைசி மரியாதை கூட கிடைக்கல. மதிக்கவே மாட்டாங்க, ஒரு மாதிரியா தான் பார்ப்பாங்க. இவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளாவுங்க? சொல்ல புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? நம்மளை அவ்வளோ ஏளனமா இலக்காரமாக பார்ப்பாங்க. நல்லா நான் சொல்றத தெளிவா கவனமா நீங்க கவனிக்கணும். முதல் மரியாதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது துவக்கத்திலே என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, துவக்கத்தில் கஷ்டமா தான் இருக்கும். கடைசி மரியாதை கூட கிடைக்காது. ஆனா நான் சொல்ல போற சத்தியத்தை இப்ப நீங்க கேளுங்க, ஆச்சரியப்படுவீங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. முதல் மரியாதை நீங்க கர்த்தருக்கு மட்டும் நீங்க கொடுத்து பழகிட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் தான் சொந்தக்காரவங்க கடைசி மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களை அவர் நடத்துகிற பாதை ராஜ பாதையாக இருக்கும். உங்கள் பாதையை செவ்வையாக மாற்றி ராஜாவை போல, ராஜாத்தியை போல உங்களை நடத்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி உயர்வுக்கு நேராய் அழைத்து கொண்டு வர 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 முதல் மரியாதை கொடுத்த உங்களுக்கு தான் எங்க போனாலும் முதல் மரியாதை. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya, praise the Lord. உண்மை நடக்கும், நடந்தே தீரும். நான் அனுபவிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க முடியும். அதை ஒப்புக்கு கூட என்ன சேர்த்துக்க மாட்டாங்க எதுலையும். இல்லைங்க, ஒப்புக்கு கூட சும்மா போனா போதும், இருந்துட்டு போன கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த ஆள் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டான். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? எங்க உறவினர்கள் பையனுக்கு கல்யாணம், பொண்ணு பார்த்துருக்கோம், ஜோசியம் பார்க்கணும், வாங்க போலான்னு போனேன். என்ன பண்ண? போனேன். ஏன்னா இடப்பட்ட நாளில் தான் கூப்பிட்டாங்க. போனேன், என்ன தான் பார்க்குறாங்கன்னு போனேன். நான் ஜோசியக்காரை பார்க்குறேன், ஜோசியக்கார் என்ன பார்க்குறாரு. 10 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த ஜோசியக்கார் என்ன பார்த்து தான் பேசிகிட்டே இருக்காரு. நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்னங்க, பொண்ணு வீட்டில் பிடிவாதமாக நிற்கிறாங்க. வளர்பிறையில் தான் தேதி நிற்கணும். ஞாயிற்றுக்கிழமை வருது, அதே குடிச்சிருங்கிறாங்க. ஜோசியக்காரர் என்ன பார்க்குறாரு. நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஜோசியக்காரர் தெரியும், ஆனால் நான் ஊழியக்காரன் அவருக்கு தெரியாது. நல்ல கவனமாக கவனிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எங்கள் சின்ன மாமியார் இருந்துட்டு சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வச்சா எங்கள் மருமகள்லாம் வரமாட்டாங்க, இடையில நாள் இருந்தால் சொல்லுங்க. இல்லைங்க, இடையில கூட நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நமக்காக இடையில நாள் இருந்தா சொல்லுங்க. ஹலோ, இப்போ சோசியக்காரர் என்ன பார்க்குறாரு? அப்படி பார்க்குறாரு, பேசுறாரு பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பொதுவான எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற நாள், அது ஒரு கறி நாள். அதுல எல்லாம் ஃபங்க்ஷனை வச்சா ஒன்றும் பெருசாலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதோ நீங்கள் கேட்குறீங்கன்னு வேணா நான் குறிச்சு கொடுக்கலாம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை எவ்வளோ நல்ல நாள் தெரியுமா? அன்னைக்கு வச்சுக்கோங்க கல்யாணம்ட்டாரு. பாரா, என்னடா அது? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த உலகம் நமக்காக திருப்பப்படும். இந்த பிரபஞ்சம் நமக்காக படைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரோடு நீ சரியான தொடர்பில் இருந்தால் உனக்காக இந்த உலகம் வேலை செய்யும். உனக்காக இந்த உலகமே வேலை செய்யும். இந்த உலகமே உன்னை மதிக்கும். முதல் மரியாதை கர்த்தருக்கு நான் முதல் மரியாதை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு எங்கே போனாலும் முதல் மரியாதை தான் கர்த்தர் கொடுக்க வைப்பாரு. நம்ம அதில் உண்மையாக உத்தமமாக ஸ்ட்ராங்காக நின்றுணும். பார்த்துக்கங்க, அங்கே வந்துட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடணும்? பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். கர்த்தர் தாயா நின்றுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நமக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கு. அதனால சொந்தக்காரவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படின்னுலாம் நினச்சி கர்த்தரை கனம் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ சொந்தக்காரவங்களுக்கு புரியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சில பேரெல்லாம் நம்மளே எடுத்துக்கங்க. நாம் எல்லாரையும் உடனே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கல்யாணம் ஆகி 20 வருஷமாகி புருஷன் முன்னாடி புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. உண்மைதானே? இப்போ ஒரு மனிதனை புரிஞ்சு கொள்வது, அதுக்கு நம்ம நேரம் செலவு பண்ணணும். அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ சொந்த பந்தங்கள் அப்படி தான் இருப்பாங்க. நாளைக்கு கஷ்டப்படும் பொழுது, நாளைக்கு இல்லை ஏற்கனவே கஷ்டப்பட்ட பொழுது, இனி நாளைக்கு நம்ம கஷ்டம் வராது. ஏன் அதை போய் தேவையில்லாமல் பேசிட்டேன். ஏற்கனவே கஷ்டப்பட்ட பொழுது, ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கும் பொழுது, அப்போ என்ன தான் பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணல? ஒன்றுமே பண்ணல. ஊசி குத்துனாங்களா? வெந்த புண்ணுல நல்லா குத்து நடந்திருக்கும் என்ன. ஆனா அதுக்காக இப்ப மறந்துட்டோம், மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் வெந்த புண்ணா இருக்கும் பொழுது மருந்து போட்டவரை மறக்கலாமா? நான் சொல்ல புரியுதுங்களா? மருந்து போட்டவரை மறக்கலாமா? வயிற்று வலின்னா எங்கே தான் வரணும்? வயிற்றாலே போனாலும் எங்கே தான் வரணும்? ஆமாம், நடக்கவே முடியலனாலும் எங்கே தான் வரணும்? ஆட்டோ வச்சாது வாங்க, ஆட்டோ ஃபேர் நான் கொடுக்குறேன். எங்கே தான் வரணும்? எங்கே தான் வரணும்? என்ன பிரச்சனைனாலும் எங்கே தான் வரணும்? கர்த்தரிடத்துல தான் வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா யார் தான் தீர்த்து வைப்பா? ஆமாம், வேறு யாரும் தீர்த்து வைக்க மாட்டாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, நம்ம அப்படியே சத்தியத்தை தியானிப்போம். ராஜ்யத்தின் கலாச்சாரம் இந்த வாரம் எத்தனாவது? 23. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 - 12 வரை நம்ம தியானிக்க போகிறோம். அது ஜனவரிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி சொன்னதை நீங்கள் காதில் வாங்க. ஜனவரியிலிருந்து. ஓகே. ராஜ்யத்தின் கலாச்சாரம் 23. இந்த கலாச்சாரம் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். பாருங்க, ராஜ்யத்தின் கலாச்சாரம் மத்தேயு 7:7. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கேருந்து நான் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்படிங்க. சண்டை போட்டுக்காதீங்கன்னா சண்டை போட்டுக்காதீங்க. இதுக்கு மேலே இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு மேலே பேசாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா விட்டுருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே வச்சிருக்காரு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, நீங்கள் என்ன மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்னை மதிக்கும் பொழுது எனக்குள்ளேருந்து புறப்படுகிற அபிஷேகம் உங்களுக்குள்ள பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் எதெல்லாம் பெற்று அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கும் வரும். நான் சொல்கிறத கேட்டு என் அப்பா, என் ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு நீங்கள் என்னை நம்பி எனக்கு மரியாதை கொடுத்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்கும் பொழுது நான் என்னெல்லாம் நன்மை அனுபவிக்கிறேனோ அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே அதை விட 2 மடங்கு கிடைக்கும். விசுவாசிக்கிறோம்? ஆமேன்னு சொல்லுங்கள். ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இது உண்மைங்க. இது உண்மை. இது உண்மை. நான் என் ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுகிறத கேட்குறேன், அப்ளை பண்ணுறேன் என் வாழ்க்கையில், என் மனசில். அதை அப்படியே ஸ்ட்ராங்காக பதிய வச்சு நான் கைகொள்கிறேன். இப்போ அவர்கிட்ட இருக்கிற அபிஷேகம், அவர்கிட்ட இருக்கிற அனைட்டிங், அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளே கிரியை செய்து வேலை செய்து. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். 7வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7:7 சொல்லுங்க. 7:7 சொல்லுங்க. 7:7. 7ன்னா என்ன? 7 அப்படின்னா பரிபூரணம், பூரணமானது. அதனால தான் ஆண்டவர் 6 நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டு 7வது நாள் என்கிற ஒன்றை உண்டாக்கினார். ஏன்னா 7வது நாள் ஓய்ந்திருக்கும்படி, ரெஸ்ட் எடுக்கும்படி. ஆமாம், எல்லாம் நீங்கள் பைபிள் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆமாம், அந்த 7 அப்படிங்கிறது ரொம்ப பூரணம் அப்படிங்கிறதுக்காக.
இப்போ நாம் அந்த சோசியம் அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சில் நம்ம அப்படிலாம் போக வேண்டாம். அவங்களே பார்த்திங்கன்னா இதிலேருந்து எடுத்து தான் சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும், 7 அப்படின்னாலே பூரணம். சொல்லுங்கள் பூரணம், சொல்லுங்கள் பூரணம். 7 குத்து விளக்கு மத்தியிலே அந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, நம்ம டாபிக்கு நம்ம இப்போ இதுக்குள்ளே போயிடுவோம். அப்போ பூரணம் 7 பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அப்போ 7 வார்த்தை என்ன கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்காரு பாருங்க. இதுதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ள வந்து கரெக்டாக உட்காரும் ஒரு காரியம் வாழ்க்கையில் லைஃப்பில். 7 எப்படிப்பட்ட வார்த்தை? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எனக்கு ஃபோன் பண்ணால் வருது அந்த பாட்டு, கேளுங்கள் தரப்படும். மியூசிக் வருதா? சின்ன வயசுலேருந்தே கேட்டு பழகி போச்சு பாருங்க. ஆமாம், எங்கள் ஊரில் கல்லறை பண்டிகை, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, அப்புறம் அந்தோனியார் பொங்கல், அப்புறம் எல்லா விசேஷத்துக்கும் ரேடியோவை கட்டின உடனே ஃபஸ்ட்டு பாட்டு அதான், கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு பாடும். ஆனால் அது கேட்கும் பொழுது நிஜமாக சொல்கிறேன், அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம உடம்புல ஒரு உணர்வு ஏற்படும் தெரியுமா? ஏன்னா அந்த வார்த்தை கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன், அவர் பெரியவர். கவனமாக கவனிங்க. அப்போ கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க, எப்படி கேட்கறது? நீங்கள் கவனமாக கவனிங்க. எப்படி கேட்கறது அப்படின்னா, தொடர்ந்து கேளுங்கள். என்னங்க? தொடர்ந்து எதை கேட்கணும்னு கடைசியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கேட்குறது எப்படி தான் கேட்கணும்? எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? தொடர்ந்து. தொடர்ந்துன்னா எப்படின்னா, திரும்பி 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 ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கணும். அடுத்து தேடுங்கள் அப்படிங்கிறதும் எப்படி தான்? ரிப்பீட்டடாக தேடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில் ஏந்திரிச்சு, நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்ல தகப்பன், ஆண்டவரை தேடுறோம்ல, இன்னைக்கு தேடிட்டு நாளைக்கு தேடாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த வாரம் தேடிட்டு அடுத்த வாரம் தேடாமல் விட்டுறக்கூடாது. நான் சொல்ல புரியுதுங்களா? சில பேர் வயிற்று வலிக்கு மட்டும் டாக்டரை தேடுவாங்க, வயிற்று வலிக்கு மட்டும் டாக்டரை தேடுவாங்க. நான் புரியுதுங்களா? தேவைங்கும் போது, பிரச்சனைங்கும் போது யாராவது இருக்காங்களா நல்ல டாக்டர்? நல்ல டாக்டர் எந்த டாக்டர் இருக்காரு? ஆட, அங்கே ஒரு இயேசு கோயில் இருக்கா? ஓ, அங்கே ஒரு இயேசுன்னு ஒரு டாக்டர் இருக்காரா? அங்கே போவான். ஊசி போட்டிங்களா டாக்டர்? குத்துங்க டாக்டர், குத்துங்க, சரியாயிருச்சு, சரிங்க டாக்டர், போயிட்டு வரேன், போயிடுவாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அவங்க எப்படி தேடுறவங்க? தேவைக்காக தேடுகிறவர்கள். நான் சொல்கிறேன், இயேசுவை எப்படி தேடுனா? தொடர்ந்து தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, தொடர்ந்து தேடுங்கள். அடுத்து தொடர்ந்து தட்டுங்கள். தொடர்ந்து சரி, விஷயத்துக்கு வருவான். இப்போ 8வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு கேட்டா பாருங்க, ஒருவர் தொடர்ந்து கேட்டால் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தர் தொடர்ந்து கேட்டா என்னங்க? தொடர்ந்து கேட்டா சொல்லுங்க, தொடர்ந்து கேட்டா என்னது? அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடுறாங்க. நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நீ தொடர்ந்து ஒரு விஷயத்தை கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நீ வாங்காம போகவே மாட்ட, வாங்கிடுவேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அடுத்து, ஒருவர் தொடர்ந்து தேடினால் அவர்கள் நிச்சயமாக கண்டடைய முடியும். தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து தேட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அப்ப தொடர்ந்து தேடும் பொழுது தேவன் என்ன பண்ணலாம்? கண்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து, ஒருவர் தொடர்ந்து தட்டினால் நிச்சயமாக அவர்களுக்கான கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படும். எவ்வளவு கதவு நமக்கு தேவையா இருக்கு இல்லையா? எல்லா கதவும் நமக்காக இருக்கு. நம்ம என்னதான் பண்றதில்ல? தட்டுறதில்ல. என்ன பண்றதில்ல? தட்டுறதே இல்லை. போய் எங்க தான் தட்டிட்டு இருக்கான்? கடங்காரணத்தை கதவை தட்டுறோம். எப்படா விடியும்?
வருவான், தருவான், திருப்பி கேட்பான், லேட் ஆகும் பொழுது அவமானப்படுத்துவான். அவங்ககிட்ட தான் போய் என்ன பண்ணுறோம்? அவனை தட்டுறோம், கடங்காரனை தட்டுறோம். புரியுதுங்களா? நம்ம தேவையில்லாததை போய் தட்டிட்டு இருக்கோம். நம்ம எதை தான் தட்டணும்? நமக்கான நன்மையின் கதவுகளை தட்டணும், தட்டணும், தட்டணும். சரி, ஓகே. அப்படி விஷயத்துக்கு வர்றேன். இதெல்லாம் எங்கே வந்து முடிக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கள்ள கொடுப்பானா? இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கு, இப்போ திடீர்னு பாப்பா பசிக்குதுப்பா அப்படின்னா திடீர்னு இந்த சேரை உடச்சி ஒரு பீஸை கொடுத்து தின்னுன்னு சொல்ல முடியுமா? இந்த பக்கத்தில் கவரை சுருட்டி இந்த அதை தின்னு சொல்லுவோமா? என்ன வேணும்? பசிதா, சரி இந்தா என்ன சாப்பிட்ற பொருள் கொடுப்போமா இல்லையா? இங்கே எவ்வளோ அழகாக சொல்லுவோம். எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பா எனக்கு பொரிச்ச மீனா வேணுப்பா, மீன் வாங்கிட்டு வாங்கப்பா, வாங்கிட்டு வாங்கப்பான்னா பாம்பை பிடிச்சிட்டு வந்து இந்த இதை தின்னு அப்படின்னு கொடுப்போமா? எவ்வளோ இதாக சொல்ல போகிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், என்னங்க எவ்வளோ டீட்டெயில் சொல்றாரு பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்ன போல வாழதான் உங்களை படைச்சேன், ஆனா என்ன மாதிரியா நீங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன மாதிரியா நீங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன மாதிரியா நீங்க இருக்கிறீங்க? எங்கேயோ கொஞ்சம் கொடுக்கு தூக்குது இல்ல, வேலை செய்து இல்ல, அப்ப ஏதோ ஒரு விஷயம், ஒரு குறை உன்கிட்ட இருக்கு. அப்ப உன்கிட்ட பிரச்சனை இருக்கு, உன்கிட்ட வலி இருக்கு, உன் சுபாவம் இன்னும் மாறல, உன் கொடுக்கு இன்னும் தூக்கிக்கிட்டே இருக்கு, வெடுக்கு வெடுக்குன்னு தேளு கொட்டுற மாதிரி மடுத்தவங்களை காயப்படுத்துகிற நாக்கு உன்கிட்ட இருக்கு, மனசு இருக்கு, இருதயம் இருக்கு. ஆனா உனக்கே உன் பிள்ளைய நல்லா பார்த்துக்குன்னு தெரியும் பொழுது இந்த எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத என்னால உன்னை பார்த்துக்க முடியாதான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஆண்டவரியா, எப்படி கேட்கிறாரு பாரியா, எப்படி கேட்கிறாரு பாரு. சுருக்குன்னு அதாவது சுருக்குன்னு புத்தி வர மாதிரி சூப்பரா சொல்லியிருக்காரு. வலிக்காம சொல்றாரு பாருங்க, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? என்ன மைக்கேல், புரியுதுங்களா? எவ்வளவு அழகா முள்ளு மேல பட்ட சேலை மாதிரி கொஞ்சம் பரட்டுன்னு இழுத்தோம்னா கிழிஞ்சு போயிடும் புடவை, பார்த்து தான் எடுக்கணும். அப்ப என் பிள்ளைங்களுக்கு வலிக்காம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர் ட்ரீட்மெண்ட் இல்ல அது? நீ யாரு, நீ என்ன பண்ற, நீ ஏது, உன் மனசுல என்ன நினைக்கிற? வெள்ளிக்கிழமை தியானிச்சோமா? நம்ம நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும், நம்ம என்ன பேச போறோம்னு முன்னாடியே தெரியும். இவ்வளதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத போல மகனே மகளேன்னு அரவணைச்சுக்கிறார். பாத்தீங்களா? அப்ப நம்மளை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவரால் தான் சொல்றாரு, டே நீ யாரு, என்ன மாதிரி ஆளு, எப்பப்ப என்ன மாதிரி தினுசா முழிப்ப, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் உனக்குள்ளேயே ஒரு நல்ல மனசு இருக்குல்ல, உன் பெத்த பிள்ளைக்கு நீ நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்குல்ல, உனக்கே அவளை இருக்குன்னா அந்த மாதிரி எந்த தவறான எண்ணமும் தவறான சுபாவமும் என்னிடத்துல இல்லை. நான் நல்லவராகவே இருக்கிறேன். புரியுதுங்களா? நான் ஒரு நல்ல தகப்பன். நான் எப்படி அவனை சும்மா விடுவேன்? கேட்கிறாரு பாருங்க. யாருங்க இப்படி கேட்பா? யாரு கேட்பா? நமக்கு என்ன பண்றது? பிரச்சனை வரும்பொழுது இதெல்லாம் மறந்து போயிடுவோம். பார்த்துக்கங்க, இப்படி ஒருத்தர் நல்லவர் இருக்காரு, இப்படி ஒரு நன்மை செய்யறவர் இருக்க, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, முதல்ல நிப்பாட்டு. ஆண்டவர் அதுக்கு தான் அப்படி சொல்றாரு. சும்மா பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ ஐயோ கத்துறது, குதிக்கிறது, என்ன என்ன நடந்து போச்சு, இப்ப அமைதி உட்கார், இப்படி கூட அவர் பேச மாட்டாரு. சிரிப்பாரு சிரிப்பாரு. சரி கத்துறியா கத்து, அழுகிறியா அழுகு, குதிக்கிறியா குது, உருள்றியா உருளு உருளு உருளு. டயர்ட் ஆவியல அப்ப பேசிக்கிறவனே பேசாம இரு. டயர்ட் ஆனனோ உட்கார வச்சு பக்குவமா சொல்லுவார். அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அதான் சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன கொடுப்பாரு?
என்ன கொடுக்கறாரு? என்ன கொடுப்பாரு? நாம கூட பொல்லாதவர்களாக இருந்தாலும் என்னங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்குறோம். சில நேரத்தில் நல்லதுன்னே நினச்சி விஷத்தை கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் கெமிக்கல்ஸ் கலந்தது. நம்ம சோம்பேறித்தனப்பட்டு என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்களுக்கு கண்டதை வாங்கி கொடுத்துட்றோம். அப்படி கூட அவர் செய்ய மாட்டார். தெளிவாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க, ஏன் அப்பா. சத்தமாக சொல்லுங்க, ஏன் அப்பா. சும்மா இப்படி மனசில் கை வச்சு சொல்லுங்க, ஏன் அப்பா எனக்கு நன்மையானதை மட்டும்தான் தருவார். நன்மையானதை மட்டும்தான் தருவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவர் நன்மையானதை மட்டும்தாங்க தருவார். நிறைய பேர் தப்பா போதிக்கப்படுறாங்க, தப்பா வழிநடத்தப்படுறாங்க. ஆண்டவர் சோதிக்கிறாரு. ஆண்டவர் தான் உன்னை அடிக்கிறாரு. என்ன சேட்டை பண்ணின, ரொம்ப ஓவரா ஆடுனா ஆண்டவர் அதான் ஒரே அடி அடிச்சு படுக்க வச்சுட்டாரு. டேய் என்னடா, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரை போய் இப்படி வில்லனாக்கி காட்டுறீங்களே. உன்னை கொன்னுருவாரு, உன் கையை இழுத்துருவாரு, உன் தலையை நசுக்கிடுவாரு. அட கொடுமை பிடிச்சவங்களா, கர்த்தரை போய் அப்படி சொல்லலாமா? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் நல்லவர் தெரியுமா? அவர் நல்லவர் தெரியுமா? நல்லவர் தெரியுமா? நாசமா போனதை கூட அவர் நறுமணமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஒரு நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி 2-3 வாரம் இருக்கும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு அம்மா ஃபோனில் பேசிட்டு வராங்க சத்தமா. ஏய் நான் யாருன்னு தெரியுமா? ஜபம் பண்ணியே சாவடிச்சிருவேன். நான் ஜபம் பண்ண ஆண்டவனை காலி பண்ணிடுவாரு. ஏய் என்னடா இந்த அம்மா, என்னமோ இவர் இந்த அம்மாட்ட அவர் வேலை செய்கிற மாதிரியும், பாடி கார்டை வேலை செய்கிற மாதிரியும், இந்த அம்மா சொல்லிட்டா உடனே போட்டு தள்ளிடுற மாதிரியும். ஆனால் அந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் லா, சட்டம். நீ எந்த அளவையால் அழைக்கிறியோ அந்த அளவையால் உனக்கு அளக்கப்படும். ஒருத்தரை கொன்னுருவன் நீ சொன்னீன்னா நீ சாகிறதுக்கு உண்டான எல்லாம் உன்னை சுற்றி வேலை நடக்க ஆரம்பிக்கும். தெரியுமா? நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. திடீர்னு உடல்நல நமக்கு முடியாமல் போகுது. இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்தது. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எப்போ பார்த்தாலும் பாவம் நம்ம பங்காளி பிசாசை சொல்லவே கூடாது. பார்த்துக்குங்க. அவனுக்கு என்ன தெரியுமா? நம்ம வான்னு கூப்பிட்டா தான் வருவான். அவனோட தான் ஸ்டாக் எல்லாமே அவனுக்கு தான். வியாதி, பணப்பிரச்சனை, தரித்திரம், சண்டை வம்பு, இந்த குடும்பத்தில் வரக்கூடிய தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாமே, அதுக்கு எல்லாத்துக்கும் முதலாளி யார் தான்? அந்த திருட்டு பயத்தான். சரியா? ஆனால் இது நமக்குள்ள வரவழைச்சிக்கிறது யார் தெரியுமா? நாம தான். இந்த வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் என்ன தப்பு செஞ்சாலும் அது ரிப்ளைட் ஆகும். அது லா, அது பிரமாணம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த உடனே ஒன்று சொன்னார், மனம் திரும்புங்கள்னு சொன்னார். என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு எல்லாம் எப்படி போயிடுச்சு தெரியுமா? சாராயம் குடிக்கிறாயா உன் குடல் நாசமா போகும். அது ஏற்கனவே பிரமாணம்டா, குடிச்சா செத்து போயிடும், அவனுக்கே தெரியும். மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு அதுல எழுதியிருக்கு. இன்னைக்கு மனம் திரும்புதல் இப்படி போயிருச்சு. ஒரு பக்கம் அவன் ஏன் குடிக்கிறான்? அவன் குடிக்கிறதுக்கு அவன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு? அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீ என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லுடா. புரியுதா இல்லையா? அதை விட்டுட்டு குடிக்கிறான். அது குடிக்கிறவனே பரவாயில்லங்கிறேன், இவன் தான் குடிக்கிறான்னு சொல்லி கெடுக்கிறான். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாழ்க்கையில நம்ம வாயால பேசுறது, சிந்தனையால சிந்திக்கிறது, கையால செய்கிறது, காலால் செய்கிறது, பிறரை காயப்படுத்தும்படி ஒரு மனிதரை நாம எந்த வழியில நம்ம சங்கடப்படுத்தினாலும் அது லா, அது பிரமாணம், அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும். மறந்துடாதீங்க. அதனால தான் இது எதனால அப்படின்னா, ஆதாமின் வழியில தானே நம்ம வந்தோம். ஆதாம் விழுந்து போனால, அந்த விழுந்து போன ஆவி
அந்த விழுந்து போனதிலிருந்து உருவாக்கப்பட்ட சந்ததிங்கிறதுனால அவங்ககிட்ட இருக்கிறது இயல்பாகவே நம்மகிட்ட இருக்கும். கோவப்பட நீங்கள் எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? ஏமாத்த யாராவது ட்ரைனிங் எடுக்கிறாங்களா? இந்த தவறு செய்கிறதுக்கு யாருமே ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க. ஆனால் திருந்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும். மனசை சுத்தமாக்க ட்ரைனிங்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய சத்தியம். அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு டீப்பாக விளக்குறேன். அப்போ நாமெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லையான்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆவியில் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆத்மாங்கிறதா மனசு. இந்த மனசு ரட்சிக்கப்பட பட 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 இந்த சரீரம் எல்லாம் மாற்றம் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது, காணா போயிடும். ஆமாம், புகார் பெட்டியில் கடைசியில் புகாரே வராது. என்னதான் வரும்? இலை தான், பூ தான் வந்து உதிரும். இதெல்லாம் நீ உங்கள் கற்பனையில் கொண்டு வரங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அப்படின்னு இந்த சரீரத்தில் வியாதியே இல்லாத ஒரு நாட்கள் உண்டு உனக்கு. அதை முதல்ல நீ நம்பு. பிரச்சனையே இல்லாமல் உன்னால் வாழ முடியும். அதுக்கு என்ன தெரியுமா? நாம் ரொம்ப மனதை வந்து சுத்தமாக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். மனதை சுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மனது ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படும் பொழுது இந்த சரீரம் பூரண ரட்சிப்புக்குள்ளே வந்துடும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. 20 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அதே குடிசை விட்டு தான் ஒழுகுது. கடன் அந்த அம்மா 2 லட்ச ரூபா கடன் இருக்கு. புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். பொண்டாட்டி அவன் என்ன? யாரு சர்ச்சுக்கு போகிறவங்க சொல்கிறாங்க. ஹலோ, நான் சொல்ல புரியுதுங்களா என்ன நடக்குதுன்னு? ஏன்னா இவங்க ரட்சிப்பின் அனுபவம் இன்னும் பூரணமடையாமே இருக்காங்க. என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. சிலுவையில் செய்து முடித்தார் செய்து முடித்தார் செய்து முடித்தார் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்கிறோம்ல. அந்த செய்து முடித்தது எங்கே நமக்கு பூரணம் அடைந்திருக்குன்னா, ஆவியில் பரிபூர்ணம் அடைந்திருக்கு. ஆவியில் எல்லாமே முடிச்சு ரெடியாக இருக்கு. புரியுதுங்களா? இந்த மனசு ஆவியில் முடிஞ்சதுக்கு நேராக திருப்பப்படணும். இந்த ஆவியோட இந்த மனசு ஆத்மா கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகும் பொழுது இந்த சரீரத்தில் எல்லாமே மாறிடும். இதுதான் உண்மை. ஹீலிங்கே அப்படிதாங்க. ஹீலிங்கே அப்படிதான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அப்படின்னா என்ன? ஏற்கனவே உன்னை நான் விடுதலை ஆக்கிட்டேன், அதை நீ நம்பு. ஆத்மா என்கிற மனசு அதை நம்பு. அதுதான் விசுவாசம். நம்புறதுக்கு பேர் தான் அந்த விசுவாசம். மனசார நிச்சயமாகவே ஆண்டவர் சுகமாக்கிட்டார் நம்பு, இந்த சரீரத்தில் விடுதலை வந்துடும். இதான் சத்தியம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். விஷயத்துக்கு வந்துடும். அதை நல்லா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் போர்டெல்லாம் வச்சு அதில் படமெல்லாம் வரைஞ்சி இப்படிலாம் நடத்தணும்னு எனக்கு விருப்பம். உங்களுக்கு தெளிவாக கிளியராக சூப்பராக அப்படி சொல்லிக் கொடுக்கணும். நான் விரும்புகிறேன். தேவன் அதை நிறைவேற்றுவார். கவனிங்க. அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை நிச்சயம் 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 சொல்லுங்க. நிச்சயம் கொடுப்பாரு, தருவாரு, எல்லாம் எதை சொல்லுங்க. நிச்சயம். ஏன் யோசிக்கிறீங்க? தப்பான வார்த்தையை நீங்கள் பேச மாட்டீங்க, நல்ல வார்த்தையை தான் பேசுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பேங்கிறத உறுதியாக சொல்கிறாரு இல்லையா? அப்போ நன்மைனா என்ன? நீங்கள் சொல்லுங்கள். நன்மைனா என்ன? இதுக்கு மேலே என்ன இருக்குது? போன வாரம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம தியானிச்சோம். இதுக்கு மேலே உள்ள வசனம் என்ன சொல்லுது? நீ சாப்பாட்டுக்கலன்னு கஷ்டப்படாத, காக்காவை போசிக்கிற உனக்கு கொடுப்பாரு. உடம்புக்கு ட்ரெஸ் இல்லைன்னு கவலைப்படாத, புள்ளையே எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு, உனக்கு ட்ரெஸ் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. இதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. வீடு இல்லை எனக்கு எப்படி அப்படி வரிசையை நம்ம எடுத்துக்கலாம். எதெல்லாம் இல்லை, இப்போ வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது இல்லைன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறாரு, நன்மையானவர்களை எனக்கு கொடுக்க எனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அப்போ நன்மையானவர்களை யார் தான் கொடுப்பாரு? சொல்லுங்க. என் அப்பா கொடுப்பாரு. சொல்லுங்க. என் அப்பா கொடுப்பாரு. அப்போ நன்மையானகளை அவர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார், இனியும் கொடுப்பார். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். சிறந்த நன்மை எது? லூக்கா 11:13. எடுங்க, வேகமாக எடுங்க பார்க்கலாம். லூக்கா 11:13. வேகமாக எடுங்க. லூக்கா 11:13. வேகமாக எடுங்க.
எஸ், சொல்லுங்க, படிங்க படிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வா வா வா, வெரி குட் வெரி குட். பாருங்க, நம்ம மத்தேயுல படிச்சோம், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இங்க அந்த வார்த்தையை படிங்க. பரிசுத்த ஆவிக்கு முன்னாடி என்ன வரி இருக்கு? பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை முதல்ல எதை விரும்பணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதை விரும்பணும்? இங்கதான் இருக்கு ரகசியமே. எதை விரும்பணும்? எதை வந்தோம், உக்காந்தோம், கேட்டோம், ஏதோ புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்தோம், சரி கவலைகளை சொன்னோம், கண்ணீர் வடித்தோம், கண்ணை துடைச்சோம், போயிட்டு வரோம். நோ 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 நோ, நீ வந்தா பெற்றுக்கொண்டே ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ பெற்றுக்கொண்டே ஆகணும். நாம யாரு தெரியுமா? ஆவிக்குரியவர்கள். நாம யாரு? நாம யாரு? ஆவிக்குரியவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். என்ன தேடுங்க? தேவனுடைய. இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உனக்கு கூட. உன் வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் தேவைன்னு இருக்கீங்களா, அது எல்லாமே ஜுஜூப்பி மேட்ரி ஆண்டவருக்கு. இடம் வேணுமா? வீடு வேணுமா? காரு வேணும்? வேணான்னு சொல்லாத, வேணும்னு சொல்லு. சும்மா எங்கே உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு? இங்கே வேணும்னு தான் கேட்கணும். எதுதான் வேணாம்? கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம், வன்கண் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லணும். உன் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் வேணுமோ வேணும்னு கேளுங்கிறேன் நான். இதெல்லாம் வேணும் இருக்கா இல்லையா? விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பம் இருக்கா இல்லையா? கடனே இல்லாமல் வாழணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா? அப்போ கடனே இல்லாமல் வாழணும்னா அப்போ என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? சொல்ல தெரியாதா? கடன் இல்லாமல் வாழணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? அப்பா பணத்துக்கிட்ட சொல்லியிருந்தா கூட பணம் உசுரோட எந்திரிச்சிருக்கு நேரம். தப்புன்னு எந்திரிச்சு பணம் வேணும் அப்படின்னு படுத்துக்கும். ஆனால் நீங்கள் வரையா நான் கெட்ட வார்த்தையாக பேச சொல்கிறேன். நிறைய பேர் இதை கெட்ட வார்த்தைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பணம் பாவம். ஆனால் அவன் நல்ல வசதியாக இருப்பான். அவன் எல்லாத்தையும் சுருட்டிக்குவான். ஆனால் பணம் பாவம்னு சொல்லிட்டு இருப்பான். இதையும் நம்ம நம்பிட்டு இருக்கோம். பணம் நல்லது சொல்லுங்க. அப்போ தான் பணம் வரும் உங்களுக்கு. இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என் வாயால் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன். நான் நல்லது சொல்கிறேன். பணம் வேணுமா வேணாமா? என்ன என்ன இன்னும் போய் பணம் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட பணம் வேணுமா வேணாமா? பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பணம் ஆசை தான் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? ஒருத்தன் வீட்டில் பணம் இருக்குது, அவனை போய் குத்தி கொலை பண்ணிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த ஆசை தான் இருக்கக்கூடாது. பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலான்னு பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா விபச்சாரத்தில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ அது பண ஆசை. பணத்துக்காக தன் உடம்பையே விற்று சம்பாதிக்கிறாங்க. அது பாவம். அது செய்யாத. பண ஆசைங்கிறது என்ன? பணத்துக்காக எவ்வளோ கேவலமான வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பாவம். ஆனால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பண ஆசைங்கிறத தப்பாகவே உபதேசிக்கப்பட்டு, நான் அதுக்காக தான் சொல்லுவேன், நிறைய பக்கம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, உங்களை ஏமாற்றுவாங்கன்னு. ஒரு இடத்துல ஒழுங்காக நீங்கள் நமக்குன்னு ஒரு சர்ச்சை இருக்குது, ஒரு ஆவிக்குரிய தகப்பு இங்கேருந்து உங்களுக்கு சரியான சத்தியம் போதிக்கப்படுது. இதில் வளருங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். பணம் வேணுமா வேணாமா? சத்தமாக சொல்லுங்க. மைக்கில் கேட்குற மாதிரி சொல்லுங்க. ஆமாம், வேணும். பணம் வேணும். ஆமாம், பணம் வேணான்னா உங்களுக்கு கடைசியாக ஒரு ரோ போட்டு அங்கே உட்காந்துக்குங்க. பணம் வேணும். ஆமாம், பணத்தை விரும்பணும். விரும்பினா தான் வரும். புரியுதுங்களா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இப்போ பணம் வேணுமா வேணாமா? வேணும். பணம் வேணும். கடன் அடைக்கணும்னா பணம் வேணும் இல்லை? ஆமாம். சொந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னா பணம் வேணும். கார் வாங்கணும்னா பணம் வேணும். இதுலாம் வாழக்கூடாதா, போகக்கூடாதா? என்ன எனக்கு என்ன ஒன்றும் புரியல. ஆசைப்படுங்க, விரும்புங்க, தப்பு இல்லைங்கிறேன் நான். சரியா? இதெல்லாம் தப்பே கிடையாது.
நகை போட்டுக்கங்க, நல்லா போடுங்க, நல்லா எருமை மாடை கட்டுற மாதிரி கூட போடுங்க, தப்பு இல்லை. உங்கள் கழுத்து தாங்கினா சரி, அவ்வளோதான். சங்கிலி வாங்கி போடுங்கிற தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பு இல்லைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? தங்கம் போட விருப்பம் இருந்துச்சுன்னா போடுங்க. என்ன, அது ஒரு சில நேரத்தில் அதுவே சலுப்பு தட்டும். அடைச்ச இந்த கருமத்தை வேண்டா போடுறது அப்படின்ட்டு. எனக்கு தெரியும், என்ன ஆரம்பத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் கழுத்தில் செயின் போட்டுட்டு இருந்தேன், கையில் மோதிரம் போட்டுட்டு இருந்தேன். அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பள்ளிக்கூடம் சேர்த்துருக்கேன், வந்துடும். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை, படிக்க வச்சுட்ருக்கேன், வந்துடும். வந்துச்சுன்னா மறுபடியும் எடுத்து மாட்டிடுவேன், அது வேற விஷயம். ஆனால் ஒரு காலத்தில் நகை போடணும் விருப்பம் இருந்துச்சு. ஆனால் போன பக்கம் சொன்னாங்க, நகை போடாத. அடப்பாவில நகை போடக்கூடாங்கிறாங்களே. இருக்கு ஆனால் இல்லை, லாக்கரில் இருக்கு ஆனால் போட முடியல. மனசு கடந்து தவிக்கும். ஏன் நீட்டாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு செயின் இருக்கு, மோதிரம் இருக்கு, அதை எடுத்து போடக்கூடாதடா. என்னடா கொடுமை. நான் சத்தியத்தை அறிந்த பிறகு அதை போட ஆரம்பித்தேன். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் ஊழியக்காரனாக இருந்தேன், அதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். நான் தான் சொல்கிறேன்ல, தேவைக்காக கொஞ்சம் படிக்க வச்சுருக்கேன், வந்துடும். ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் அதை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதெல்லாம் சின்ன சின்ன ஆசைங்க, அதெல்லாம் பூரணமாயிருச்சு, திருப்தி ஆயிடுச்சு. கவனி தங்கமேல், கவனி. சரி, இங்கே பாருங்க. அது என்னாச்சுன்னா நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே பழகிருச்சு, உடம்பா ஒட்டி கிடக்கா. தூக்கத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என் மனைவியை கேளுங்க, சொல்லுவாங்க. தூக்கத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படியே ஒரு மாதிரியா இருக்கும், இப்படியே கழட்டி வீசிடுவேன் மோதிரத்தை. தூக்கத்தில் மோதிரத்தை கழட்டி வீசி விடுவேன். எதுனா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நைட்டு தூங்கும்போது அந்த டைட் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு அதை எப்படி சொல்கிறது, தூக்கத்தில் ஏதோ ஒன்று ஒரு இறுக்கமாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணிடுவேன், தூக்கத்திலேயே கழட்டி வீசிடுவேன். காலையில் எழுந்து மோத தேடிட்டு இருப்பேன். தங்கமாச்சே, நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். இருக்கிறதுனால தானே படிக்க வைக்க முடிஞ்சுச்சு, தேடி பிடிச்சிக்கிறதுனால தானே. அதனால் எதுக்கு அதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்களுக்கே அது டயர்ட் ஆயிரும், போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க போடாமல் இருங்க, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இன்றைக்கி அதுக்காகலாம் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை. என் பிள்ளைங்களுக்கு அந்த பிரசங்கம் தேவையே இல்லைங்கிறேன் நான். இதை போடு, இது போடாது அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்துக்கு தான் வர்ற விஷயத்துக்கு வரேன், கவனிங்க. இப்போ அதுக்கு தான் இங்கே வரப்போகிறேன். உனக்கு என்னென்ன நன்மை வேணும் விரும்பு, எல்லாம் உன் வாழ்க்கையில் வரும். எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆமாம், சில பேருக்கு வருத்தம். இந்த எம் சாண்டு பி சாண்டில் வீட்டை கட்டிட்டு தொட்டாலே உதிருது, வருத்தம். நான் சொல்கிறேன், நீ மணலும் சிமெண்ட் கலந்த வீட்டை நீ மறுபடியும் கட்டுவேன்னு நான் சொல்கிறேன். கர்த்தர் தருவார், ஆமேன்னு சொல்லுங்க. நடக்குயா, நடக்கும். விரும்புங்கிற, நீ விரும்பினா தான் நடக்கும். கர்த்தர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ராஜா பிரதர் லைஃப்பில் திடீர்னு பைக் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பார், எவ்வளோ விரும்பியிருப்பார், எவ்வளோ கற்பனை பண்ணியிருப்பார். இன்னொருத்தர் பைக்கை வாங்கி போகும்பொழுது நமக்கு ஒரு சொந்த பைக் இருந்தா எவ்வளோ உள்ளுக்குள்ளே ஓடி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு கற்பனையில் பார்த்தது நிஜத்தில் வந்துருச்சுல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நானும் என் மனைவியும் அன்னூருக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம் ஸ்கூட்டிலேயே. முன்னாடி பூரா அந்த பப்பட் ஸ்டேஜ், பப்பட்டு ப்ரொஜெக்டரு, என்னென்ன எல்லாத்தையும் வண்டி ஓட்டவே சிரமமாக இருக்கும். அப்படின்னு பின்னாடி என் மனைவியும் உட்கார வச்சுக்கணும், இவ்வளோ லக்கேஜும் வச்சுக்கிட்டு லேப்டாப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஸ்கூல் ஊழியத்துக்கு போகிறோம். போயிட்டு வரும் பொழுது கார் இருந்தால் நல்லா இருக்கும்ல. மழை வந்துச்சுன்னா ஓரம் கட்டணும். கார் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அவினாசி மாருதி ஷோரூமில் போய் நிறுத்தணும். ஹலோ, கவனிங்க. ஆமாம், திடீர்னு ஒரு 1000 ரூபா பணம் கொடுங்க கேட்டால் கூட கொடுக்க பாக்கெட்டில் பணம் இல்லை. மாருதி ஷோரூமில் போய் ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு போகிறோம். சார் வாங்க, என்ன கார் கடைக்குள்ளே போகிறோம்னா விசாரிப்போம்ல. இல்லை கார் பார்க்கணும் அப்படின்னு. வாங்க பாருங்க, வாங்க. ஒவ்வொரு காராக காட்டுறான். ஈக்கோவை பார்த்தேன், ஸ்விஃப்ட்டை பார்த்தேன், ஒவ்வொரு பட்ஜெட்டையும் கேட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் என் மனைவி பேசிகிட்டே இருப்போம். மாட்டி பைக்கில் போகும்போது அந்த கார் வாங்கலாமா, இந்த கார் வாங்கலாமா பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் இப்போ வச்சிருக்க கார் இருக்கு பாருங்க, செல்லோரியோ, அது நின்றுச்சு. போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதில் போய் உட்காந்தோம். நான் சொன்னேன், இது நல்லா இருக்குல்ல, பட்ஜெட்டும் கரெக்டாக இருக்கு,
ஷிஃப்ட் வந்து ஜாஸ்தி ரேட்டு, இது பட்ஜெட் கரெக்டாக இருக்கு, இது நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, இது இருந்தால் நம்ம எங்கேயும் மலையிலலாம் நனைய வேண்டியதில்லை, ஊழியத்துக்கு போய்க்கலாம். ரொம்ப லேட் நைட்டு ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு போக வேண்டியதில்லை, கூட கூட்டிகிட்டு போயிடலாம். முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம், ஊழியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து கொண்டு போய் விடுறதுக்கு. பேசிக்கிட்டு இருக்கோம் நானும் என் மனைவியும், பார்த்துட்டோம், பேசிட்டோம். கொட்டேஷன் போட்டுமான்னு கேட்டான். இல்லை, டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கன்னு எழுதி வாங்கிக்கிட்டு கொட்டேஷன் வாங்கலை, டீட்டெயில். ஏன்னா கொட்டேஷன் வாங்கினா எப்போ கார் எடுக்க வருவீங்கன்னு கேட்பான், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் சும்மா ஃபோன் அடிப்பான். அப்புறம் என்ன ரேட்டு, எவ்வளோ மாதம், எவ்வளோ டிவி, அதை எழுதி கொடு, ஒரு பேப்பரில் எழுதணும். எழுதி வாங்கிட்டு அப்படி நாங்கள் ஒரு கற்பனையில் வர்றோம். விருப்பம், நான் சொல்கிறது புரியுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் இன்றைக்கி அதே கார் தான் இன்றைக்கி வந்து நிற்கிது, செல்லரியோ. சொல்கிற புரியுதுங்களா? எந்த காரில் உட்காந்து எதை விரும்பணும்னோ அந்த பிராண்டு வந்துருச்சு. ஃபாதர், இதுக்கப்புறம் நீங்கள் விரும்பவே மாட்டீங்களா? இப்போ நான் எதை விரும்புகிறேன் தெரியுமா? நான் ரோல்ஸ் ராய்ஸை விரும்பிட்டு இருக்கேன். என்ன நீ மனுஷனாயா அப்படின்னு கூட நீங்கள் இன்னும் கேட்டுட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் விருப்பத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி ராஜா மாதிரி அப்படி உட்காந்து போகணும். நான் ராஜா விட்டு புள்ள, நான் விரும்புகிறேன். வீடு போட்டெல்லாம் வச்சுருக்கேன், இடம் எல்லாம் எடுத்து ஒட்டினா பார்த்தீங்கன்னா என்ன இப்படியெல்லாமா ஆசைப்படுவேன்னு கேட்பீங்க. வீடு எனக்கு அப்படி தான் வீடு வேணும். சர்ச்சு அதை பார்த்தீங்கன்னா நீங்களே எருசலேம்லேயே அப்படி ஒரு சர்ச் இருக்காது. அப்படி ஒரு ஃபோட்டோ பார்த்து இப்படி மாதிரி ஒரு சர்ச்சு கட்டுன்னு நினச்சிட்ருக்கேன். சோத்திரம், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் என்ன கொடுக்குது? இப்போ நான் பேச உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதா? சிரிக்கிறீங்களா? இப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நம்பிக்கை கொடுக்குதா? இப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு அவ்வளோ வருமா? எவனா காரி துப்புனா எனக்கு பெருசாக தெரியுமா? போடா, நான் ராஜாடா, நான் ரோல்ஸ் ராய்ஸில் போயிட்டுருக்கேன். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? சொந்தக்கார, நீ பேசலன்னா என் வீட்டு கோழி முட்டை விடாதா? போடா, சேவை கோழியே முட்டை விடுண்டா என் வீட்டில். புரியுதா இல்லையா? இந்த மனநிலையில் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா இதுதான். இப்போ புரியுதா? இப்போ என்ன நடக்குது பாரு, உங்கள் மனசு ஆரோக்கியமாயிட்டு இருக்கு, தெரியுதா? இதுதான் நடந்துட்டு இருக்கு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். இப்படி வாழ ஆரம்பிச்சிட்டா யாரு வரலை, போகலை, பேசலை, கண்டுக்கல, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே. அதனால தான் இப்படி வாழுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி நீங்கள் இந்த கற்பனையில் வாழ 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 உங்கள் வாழ்க்கையில எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். 4 பேர் இருக்கும்போது இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன், கேளுங்க. நம்ம ஒத்தால சில நேரத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க, மிர்ச்சேக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் என் மனைவி பிள்ளைங்களும் தான் இருப்போம். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ஆள் உட்காந்துருக்கிறதா நான் நினச்சிட்டு பேசிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி இடம் 10 இந்த இடத்துல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். நம்ம நன்மையானதை நினைக்க 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 நம்மளை சுற்றி நன்மைகள் அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மழை பெஞ்சோன்னு பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் விதை கிடக்கும் அதெல்லாம் முளைக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த என்னடா நேற்று வரைக்கும் வெறும் மண்ணாக இருந்துச்சு, ஒரு வாரம் மழையில பச்சை பசேர்னு இருக்கே தோணுதா? இது போல தாங்க, நீங்கள் நன்மையானவைகளை விரும்ப விரும்ப உங்களை சுற்றிலும் அது துளிர்விட ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்போ சிறந்த நன்மை என்னதான்? பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனமாக கவனிங்க. அப்போ நமக்கு எப்பவுமே ஆண்டவர் நமக்கு நன்மைகளை அவர் செய்து ஆவியிலே முடித்து வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பினது எல்லாம் நடக்கும். சரியா? இது பெரிய சத்தியம், உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது திரும்ப திரும்ப கேளுங்கள் அப்படின்னா திரும்ப திரும்ப நினைங்க, திரும்ப திரும்ப பேசுங்க ஒரு விஷயத்தை. இப்போ நான் வந்து இப்போ செலரியை வேணும்னு நம்ம பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தல, ஒருவேளை அது வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு, ஆண்டவர் எனக்கு ஹோண்டா கம்பெனியில் ஹோண்டா சிட்டி கார் வேணும்னு நான் கற்பனை பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க, நீ கேட்டேன்னு தான் இப்போ உனக்கு நேரம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுருக்கேன் பாரு. செல்லோரிய கார் எவனோ விற்க போகிறவன், அவனை கொண்டு வந்து அவினாசியில் நிற்க வச்சு வந்து காரை பாருன்னு சொல்லி உனக்கு தான் கொடுக்கணும். உன் கூட வந்த இன்னொரு பாஸ்டருக்கு வந்தவருக்கே கார் இல்லைன்ட்டாரு, உனக்கு தான் கார் கொடுப்பேன்னு நிற்கிறாங்க. கொடுக்குறவனும் உனக்கு தான் கொடுப்பாங்கிறான். இவ்வளோ தூரம் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இப்போ வந்து ஹோண்டா. சரி சரி விடு, அப்போ நீ உட்காந்துரு, அமைதியாரு. புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? உன் விருப்பத்தை மாற்றும் பொழுது அடுத்து ஹோண்டா சிட்டிக்காக வேலை நடக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், மாற்றி மாற்றி நினச்சோம்னா என்ன ஆகும்? வேலை மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றுத்தையும் அனுபவிக்க முடியாது. அனுபவிச்சதுக்கப்புறம் அடுத்தது மேலே கவனத்தை கொண்டு போ. நான் சொல்ல புரியுதுங்களா? ஆமாம், பிள்ளைங்களை வளர்க்கும் போதே என்ன சொல்லுவோம்? நீ டாக்டர் ஆகு, டாக்டர் ஆகு.
ஒரு 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 குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நீ பேசாமல் டீச்சர் ஆயிடுறியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான். புரியுதுங்களா? சரி, ஓகே, விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ நன்மையானவைகளை அவர் தர்றாரு. இந்த நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும்னா அங்கே ஃபஸ்ட்டு ஒரு கட்டளை அவர் என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு விஷயம் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எதை கேட்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். எதை கேட்கணும். இப்போ எதை கேட்கணும் அப்படின்னா நன்மையை தான் நமக்கு தர்றாரு. இந்த நன்மையை தான் நம்ம கேட்கணும். இந்த நன்மைன்னு லூக்கா 11:13 என்ன சொல்லுது? நன்மைன்னு என்ன சொல்லுது? பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நன்மை எதுதான்? உங்கள் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, எது வேணும்னு எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பூரணம் அடையணும்னா உங்களுக்கு முதல்ல தேவை என்ன தான் வேணும்? பரிசுத்த ஆவி. என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன வேணும்? நீங்கள் 5 வருஷமா 20 வருஷமா ஆண்டவரை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நேற்று தான் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், முந்தா நேற்று தெரிஞ்சவங்களா இருக்கலாம், 10 மாதமாக இருக்கலாம், 4 மாதம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், பெரிய பிள்ளைங்களா இருக்கலாம். வார்த்தை சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய ஆலயத்தின் அடிப்படை அஸ்திவார சத்தியமே என்னன்னா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில் நிரம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுங்கன்னு நான் கேட்க வேண்டியதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கொடுங்கன்னு நான் கேட்க வேண்டியதில்லை. காணிக்க கொடுங்க, கிறிஸ்மஸ் கொடுங்க, கேட்க வேண்டியதில்லை. ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க, கேட்க வேண்டியதில்லை. ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க? கேட்க வேண்டியதில்லை. வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்துருங்க, சொல்ல வேண்டியதில்லை. 8 மணிக்கு முன்னாடியே வாங்க, சொல்ல வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியை ஒருவர் பெற்ற பிறகு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியை பெறாத வரைக்கும் எல்லாமே அப்படியே மங்கின மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த எப்படி சொல்றது, மங்களா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். இங்க இருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுக்கு அப்படியே அல்வா மாதிரி இருக்கும், அப்படியே தேன் போல இருக்கும், திகட்டவே திகட்டாது. நான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னும் வருவாங்க, இன்னும் வருவாங்க. இப்ப இல்ல, ஒரு காரியத்துக்காக நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆராதனை 2 மணி நேரத்தில் முடிகிறதா இருக்கக்கூடாது. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சா 1 மணிக்கு போனாலும் போகக்கூடாது, கழுத்தை பிடிச்சி தள்ளினா கூட போகக்கூடாது. ஏன் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதற்கு காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பசி என்னன்னே தெரியாது, சாட்சி சொல்றாங்க. ரெகுலரா காலையில சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும். ஆனா பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில வந்துட்டு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் 12 அதுவும் அவங்க ஃபீல் பண்றது சொல்றாங்க. அந்த சர்ச் முடிச்சு ஒரு டம்ளர் டீ குடிக்கிறோம் பாத்தீங்களா, எனக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மதியானம் 2 மணி ஆகுது சாப்பிட, பசியே தெரியல, பசிக்கவே மாட்டுது. ஹலோ, என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்துருச்சுன்னா எதுவும் உங்களை தொந்தரவு பண்ணவே முடியாது. எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டீங்க. வழக்கமாக நீங்கள் 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க, 4 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. இது என்னடா ரகசியம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. கைத்தை போட்டு கட்டி போட்டிருந்தா கூட சிம்சானை போல இந்த இழுத்து பிச்சு எரிஞ்சிட்டு வந்துடுவீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம். எங்கள் அக்கா பேரனுக்கு பேர் வைக்க போகிறாங்களாம், சர்ச்சு வச்சிருவாங்க. சர்ச்சுக்கு இந்த வாரம் மிஸ் ஆயிருமே. ஆண்டவரே அதை மாற்றி வைங்க, ஃபங்க்ஷனே மாறட்டும். என்னங்க, ஃபங்க்ஷனே மாறட்டும். இடப்பட்ட நாளில் நடந்தால் கூட பரவாயில்ல. அதே போல் மாறி போச்சுங்க ஃபங்க்ஷனு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஃபங்க்ஷன் வச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மனநிலை அப்படி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க?
சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கேன்னா வடிவேல் மாதிரி தான் அப்படி பாக்கெட் எடுத்து தான் காட்டணும். ஒன்றும் இல்லை, சத்தியத்தை மட்டும் கொடுக்குறேன், வாரி வழங்குறேன். தேவ ஆவியில் நிரப்பப்பட்ட வார்த்தைகளை அள்ளி கொடுக்குறேன். என்கிட்ட என்ன கொடுக்குறாரோ அதை கொடுக்குறேன். ஆனால் இவ்வளோ தாகத்தோடு வரதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களிடத்துல இருந்துச்சுன்னா நீங்களும் ராஜா மாதிரி ராணி மாதிரி இருப்பீங்க. நானும் என் பிள்ளைங்களே ராஜா ராணியாக இருக்கும்போது அப்போ எப்படி இருப்பேன்? வேற லெவலில் இருப்பேன். நான் வேற லெவலில் இருப்பேன். அப்போ ரோல்ஸ் ரைஸில் காரில் போகிறதெல்லாம் சாதாரண சும்மா ஜுஜுப்பி மேட்ரு. அதெல்லாம் நீங்களே இப்போ எதில் போவீங்க? லம்போர்னியாவில் போயிட்டு இருப்பீங்க. ஏமா இதெல்லாம் பேசுனா செழிப்பு உபதேசம் பண்ணுறாங்க. அவன் எப்போவுமே அவன் சலிப்பாக தான் இருப்பான். அவனை விட்டுருங்க. புரியுதுங்களா? எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் விட்டுருங்க. இது சத்தியம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. அவர் பெரியவர், ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. சொல்லுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். இது வாரம் வாரம் வேணுமா? எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன் உங்களை டெய்லியும் நற்செய்தி அனுப்பி உங்களை நான் பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன்? வார்த்தை கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவர் வேலை செஞ்சுட்டே இருப்பார் உங்களுக்குள்ள. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக மாறணும். இதுதான் விருப்பம், இதுதான் சத்தியம், இதுதான் இங்கே அடிப்படையே. அப்போதான் நான் சொல்கிற இந்த காரியங்களெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத அனுபவிக்க முடியும். அப்போ உங்களுடைய முதல் நோக்கம், முதல் விருப்பம் எதுவாக இருக்கணும்? பரிசுத்த ஆவியை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் நிறைவில் வாழ பழகிக்கணும். ரெடியா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? பெற்றுக்கொண்டவங்களும் இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பீங்க. எல்லாரும் வேணும்னே அவர் சிரிக்கிறாரோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் நிதானிக்க முடியும். பரிசுத்த ஆவிகள் நிறைந்திருக்கிறவங்களால எனக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும். நான் ஜெபம் பண்ணும் பொழுது, நற்செய்தி பேசும் பொழுது, உங்களுக்காக நான் எந்தெந்த வகையிலற்ற உங்களோட நான் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு ஊழியத்திலையும் பாருங்கள், நான் ஏதாவது ஒரு சிரிப்பேன். அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது எனக்குள்ளே இருக்கிற நிறைவு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்காரு. அது ஒரு அபிஷேகம், ஜாய் அனாய்டிங். என்குள்ளே இருக்கிறீங்களே, என்னோட நீங்கள் கனெக்டில் இருக்கிறீங்களே, என் பிள்ளைங்களும் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க இருக்கீங்க, பெற்றுக்கொண்டவங்க அனல் மூட்டுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது எப்படி அப்படின்னா, சில பேர் அது எப்படி சொல்றது, ஒரு பொருளை வாங்கி அதை தொடர்ந்து உபயோகப்படுத்தினா நல்லா இருக்கும். உபயோகப்படுத்தலைன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். அது மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து அதை உபயோகப்படுத்தணும், அப்போதான் அது நல்லா இருக்கும். இப்போ கார் எடுத்துக்கோங்க. கார் வாங்கி வச்சுட்டு சும்மாவே வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது எலிகளின் கூடாரமாக மாறிவிடும். ஆமேன்னு சொல்லிடாதீங்க. பரிசுத்த ஆவியை வாங்கி சில பேர் பத்திரமா வச்சுக்குவாங்க, பூட்டி வச்சுக்குவாங்க. பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஒவ்வொரு தடவை மேலே அடிச்சா தான் வரும். ஹலோ, இப்படியெல்லாம் பழக்கி வச்சுட்டாங்க. இந்த பிசாசு பிடிச்சவங்களே பாருங்க, விடுதலை ஆயிருப்பாங்க. ஆனால் வாரம் வாரம் ஆடை விட்டு வேடிக்கை காட்டிட்டு இருப்பாங்க. அட்ராராமா. என் ஆண்டவர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள். பரிசுத்தவனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. தனுஸ்ரீ வாரம் 2 என்னடா அது திரும்ப நிப்பாட்டு, உனக்கு தான் சுகமாயிருச்சு இல்லை, நீ ஆடுற. புரியுதா இல்லையா? அவர் விடுதலை கொடுத்துட்டாரு. இந்த சாரீரம் அதுக்கு பழகிருச்சு. அப்போ சும்மாவே என்ன பண்ணும்? அதனால தான் மகேஷ் அக்காவுக்கு நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன். மறுபடியும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சானே? இல்லைங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அப்பா வர சொல்லியிருந்தேன். சரி ஓகே, ரெஸ்ட் ஓகே, வேலைக்கும் போகலன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணலம்மா. சாட்சி தெரிஞ்சுக்கங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எப்படா மறுபடியும் வரும் வாழ்க்கையில்? அவர் வேற அறுத்தது தான்.
புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்ப பரிசுத்த ஆவியை வாங்கி என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? நல்லா திண்டுக்கல் பூட்டை வாங்கி பூட்டி வச்சுட்டு ஒரு தடவை அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? பெற்றது தான். அனல் மூட்டு. இங்கே பவுல் அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. வந்தி அல்ல, பரிசுத்த ஆவி வாங்கி வச்சுட்டு சும்மா என்ன அனல் முட்டுறா. அதான் சொல்லாரு, அன்போட வரட்டும், பெரம்போட வரட்டும். பிள்ளைங்களை உரிமையோட கண்டிச்சாருங்க பவுல். புரியுதா இல்லையா? சும்மா அபிஷேகத்தை பெற்றுட்டு மறுபடியும் எனக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? தண்ணி தெளிச்ச விட்டு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி மாதிரி, மாடு மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அபிஷேகத்தை வாங்கிட்டு என்ன தான் பண்ணணும்? அனல் மூட்டிட்டே இரு. நினைக்கும் போதெல்லாம் அந்த நாக்கு என்ன பண்ணணும்? பேசு. அதை விட்டுட்டு இல்ல 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 அவன் தான் இப்படி பண்ணான், இவன் தான் இப்படி பண்ணான். இதுக்கா உனக்கு நாக்க கொடுத்தாரு? அபிஷேகத்தை பெற்றுட்டு இந்த நாக்குல கண்டதை பேசிக்கிட்டு, புரியுதா இல்லையா நான் சொல்றது? அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நீ நல்லதை மட்டும் பேசு, ஆப்ரேட் பண்ணு. அனல் மூட்டை தான் உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். சும்மா வாங்கி பத்திரமா வச்சிருந்த கோழியை வாங்கிட்டு அடை வைக்காம இருந்தா எப்படி குஞ்சு பொரிக்கும்? சொல்லுங்க. முட்டையை மட்டும் போட்டு ஆம்லேட் போட்டு தான் சாப்பிட முடியும். அந்த முட்டையும் நீங்க போடாம விட்டீங்கன்னா கூ முட்டை ஆயிரும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அனல் மூட்ட வேண்டும். அனல் மூட்டுறதுனா எப்படி? அனல் மூட்டுறதுனா எப்படி? பத்த வைக்கணும். பத்த வச்சா தான் அனல் வரும். வெறும் விறக கொண்டு அடுப்புல வச்சுட்டா, கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு லைட்டர்ல டக்குன்னு அமுத்தாம விட்டுட்டா அனல் வருமா? கேஸ் தான் லீக் ஆகும், நாத்தம் தான் அடிக்கும், முடிஞ்ச ஆளையே காலி பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப அனல் மூட்டணும், பத்த வைக்கணும். எந்திரிக்கும் போது அப்படிதான் இருக்கும். ரெகுலர் ஆக்கணும். என்னாக்கணும்? என்னாக்கணும்? இந்த ரெண்டு கையை இப்படி வைங்க, சும்மா இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி உரசுங்க, சும்மா உரசுங்க, அப்படி உரசுங்க. ஒரு தடவை உரசுங்க, இன்னொரு தடவை உரசுங்க. சூடாகல? சரி, ஒரு 4 டைம் உரசுங்க. சும்மா சும்மா ரெண்டு கையை அழுத்தி வச்சு, ஒன்று பெருசா ஒன்று தெரியல, சும்மா ஒரு 10 தடவை இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். சூடாருதா? கொஞ்சம் வேகமா பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே கையை எடுத்துருவீங்க, கொதிக்கும். இப்படிதான் அனல் மூட்டணும். தொடங்கும் போது அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துக்கமாக வருது. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம் 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 சோத்ரம் 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 சோத்ரம். நல்லவர் 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 நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதலே தேரே தியா கரபா லபா தபா தபா லபா 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 ரபா லபா ரபா. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் வரும் ஆரம்பத்தில். லைட் அனல் ஆகும். த லா த ட த லா த ரபா லபா த க ட ட த லா த ரபா. நீ பேசி முடிக்கும் போது கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அசால்ட்டாக போயிருக்கும். ஒன்றுமே இந்த மாம்சத்தில், இந்த மாம்சத்துக்காக நீ போய் 8 மணி நேரம் 12 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி வேலை செஞ்சு இந்த மாம்சத்துக்கு 10ல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவியை உண்மையாக அனல் மூட்டி ஒரு நாளைக்கு குறைஞ்சது காலையில் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்கிறத விட அதிக வருமானம் உங்களுக்கு வரும். இந்த மாம்சத்துக்கு தேவையானது எல்லாம் உன் வீடு தேடி கதவை தட்டி வரும். மாம்சத்துக்காக ஓடி 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 உழைச்சிட்ருக்கீங்க. உட்காந்த இடத்துல வாங்க தெரியாதவங்களா இருக்கிறீங்க. இதை தான் பிற மதத்தில் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, உலகத்தை சுற்றிட்டு வரேன்னு போயிட்டாரு மாம்பழத்தை வாங்குறதுக்கு. மாம்பழம் தானே அது, அது என்ன ஒரு பழம் இல்லை? சரி. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு விவரமா, ஷங்க்னு ஒரு சுத்திட்டேன். இதை பேசினா பாவம் பாங்க. ஐயோ சாமி இல்ல, சோத்திரம். சொல்ற புரியுதுங்களா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? ஈஸியா வாங்குறதுக்கு வழி இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
தலைகீழ நின்று கேட்டு பார்த்துட்டு இருக்கோம், நடக்கவே நடக்காது. சீமான் சொல்ற மாதிரி தான், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பை நீ தான் உருவாக்கணும். நீ பரிசுத்த ஆவிங்கிறது பொக்கிசம், பொக்கிசம். வாழ்க்கையை தரமுள்ளதா மாற்றக்கூடியது. ஆவியானவருக்கு நீ இடம் கொடு. இங்க இருக்கிற எல்லாரும் அந்நிய பாஷையில பேசணும். இனி இதுதான் என் வேலையா இருக்கும். இதுல தான் அதிகம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எல்லாம் ஆவியில நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியில நடத்தப்படணும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு பேச வேண்டியதே இல்லை, இவ்வளவு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். திடீர்னு நீங்கள் கூப்பிடுவீங்க, அண்ணே இங்கே வாங்கண்ணே, இந்த இடத்த பாருங்க, நல்லா இருக்காண்ணே, ஓகேண்ணே, சரிண்ணே, 20 சென்ட் இருக்கு, ஒரு 10 சென்ட்டில் சர்ச்சை கட்டிடுவோம்ண்ணே, சரியா, பக்கத்தில் எனக்கு அப்படியே ஒரு வீடுங்கண்ணே, ஓ சரிண்ணா, ஓகேண்ணே, வாண்ணா, ஈஸி. நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்குயா. அன்னைக்கு என்ன சும்மா கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து கொட்டினானுங்களாம். சும்மாவா கொட்டினானுங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனால கொண்டு வந்து கொட்டினானுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்தினார்கள். அதனால தான் அங்கே அள்ளி கொண்டு வந்து கொட்டினாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் 100 ரூபா கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்குன்னா அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது. 10,000 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னா அதுக்கும் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரோட கனெக்டில் இருக்கிறீங்கிறத அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். தெரியுமா? அந்த மனசு ஓப்பன் ஆகுங்க. மனசு ஓப்பன் ஆகும்போது அப்படியே திரள் செல்வம் உங்களை தேடி வரும். சம்மந்தமே இல்லாத ஆளு கொண்டது இதே செலவு வச்சுக்கான்னு கொடுத்துட்டு போயாங்க. நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் எப்போவுமே சூப்பர் நேச்சுரலாக பேசிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என் ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினாரா? செத்து போனவன உயிரோட எழுப்பினாரா? இப்போவும் செய்வாரா, செய்ய மாட்டாரா? அப்போ நம்ம விசுவாசம் இருக்கணுமா வேண்டாமா? நம்ம எப்போவுமே இந்த உலகத்தோடையே ட்ராவல் பண்ணியே பழகிட்டோம். பார்த்துக்கோங்க, எப்போவுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நாம் நேசிக்கணும். இப்போ இது சில பேருக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். என்னடா ஒரு நிஜமாவே இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா யாருக்கோ ஒரு சிலருக்கு தோணும். நான் சொல்கிறேன், அப்படி தான் தோணும். ஏன் தெரியுமா? ஏன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாததுனால உங்களுக்குள்ள அப்படி தான் தோணும். டபுள் மைண்டடாக இருக்கும். இவர் சரியாத்தான் சொல்கிறாரா இல்லை சும்மா உற்சாகப்படுத்துகிறாரா? ஆனால் பரிசுத்த ஆவியினருக்கு நிரம்பி இருக்கிறவங்களால சொல்ல முடியும், எஸ் ஆமென், ஐ லவ் யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர் சொல்ல முடியும். ஏன்னா காந்தம் எதால் ஆக்கப்பட்டது? இரும்பால் செய்யப்பட்டது. இரும்போட சேர்ந்தது காந்தம். அதனால தான் தனக்கு சொந்தமானதை மட்டும் இழுத்துக்கும். பார்த்துக்கங்க, மண்ணில் கொண்டு வச்சா எல்லாத்தையும் இழுக்காது. இரும்பு துகள்களை மட்டும்தான் இழுக்கும். வேற தகரம், அது என்னது, அலுமினியம், பித்தளை அதெல்லாம் ஒட்டாது. இரும்பை மட்டும் இழுத்துக்கும். இந்த ஆவி எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் இருக்கிறதெல்லாம் நான் பேசுறது உங்களுக்கு புரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியும். புரியுதுங்களா? கனெக்ட் ஆகும். அப்போ பரிசுத்தாவின் நிறைவு இல்லாத பொழுது நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும். சில பேருக்கு கிண்டலாக இருக்கும், சில பேருக்கு சிரிப்பாக இருக்கும், சில பேருக்கு வந்துட்டார் ஆரம்பிச்சிட்டாரா, புரியுதா? ஆனால் இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க யார் எந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் ஒரே இடத்தில் நாட்டப்பட்டவர்கள். எல்லாரும் ஒரு நேரம் வரும்பொழுது எல்லாரும் அந்த அபிஷேகத்தினால நீங்கள் அனுபவிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாடலை பாடி நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் ரீபா ஷாகாத்தா லதியாராதரபா அப்படியே எழும்பி நின்று கொள்வோமா? ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும்.
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கேளுங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தாகத்தோட நீங்கள் பாடல் பாடுங்க. உங்கள் மேல தேவ அபிஷேகம் இறங்கும். ஊற்று தண்ணீரே. எஸ் 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 மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி கேளுங்க. பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கேளுங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மறுபடியும் ஊற்று தண்ணீரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. வெளியில இருந்தாலும் அவர் வர வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருந்து அப்படியே பொங்கி எழும்பும் அந்த அபிஷேகம். உங்கள் உச்சம் தலை முதல் உங்கள் உள்ளம் கால் வரையிலும் அப்படியே பொங்கி எழும்புகிற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள் கடந்து வருகிறது. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. கேளுங்க. ஊற்று தண்ணீரே. இந்த வார்த்தையை பாடிக்கொண்டே இருங்க. பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு உணர்வு ஏற்படும். உணர்வு ஏற்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்புன்னு கேளுங்க. தாகத்தோட கேளுங்க. கேளுங்க. என்னை அபிஷேகத்தினாலே நிரப்பும், அபிஷேகத்தினாலே நிரப்பும். ரே லே தே லே கா தே ரே ரைத லாபா லாபோ தலதரபா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே என்னில் பொங்கி பொங்கி வா, பொங்கி பொங்கி வா. அப்படியே கூட கேட்கலாம். அந்த பாடல் வரிகளை சொல்லி சொல்லி கேட்கலாம். ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே என்னில் பொங்கி வா, என்னில் பொங்கி வா, என்னில் பொங்கி வா. லா தா லா தா 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 லா தா தே லே கா தே ரே பா லே ரே லே மரபா ஷே செலதியா கரபா லபத 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 லபா ரெபல வெல 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 பா லெவல வெல 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 பா ரெகல வெல 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 பா ரஹத் செலதியா ரே கதலதியா ஷே லபத நஹதலதியா கரபா ரபோ தலதலதியா ரே ஹதலதியா கரபா லபா லபா தட 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 தா விடாத விடாத விடாத. கேளு. தொடர்ந்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளு. இதத்தான் கேளுங்கள், இதத்தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு. நீ தொடர்ந்து கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அவர் கொடுக்க நிச்சயமுள்ளவராய் இருக்கிறார், நிச்சயமுள்ளவராய் இருக்கிறார். கேளு. பரிசுத்த ஆவியை கேளு, பரிசுத்த ஆவியை கேளு. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் நிரப்பும்னு சொல்லு. நீ சொல்ல 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 உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். உனக்குள் இருந்து அபிஷேகத்தை பொங்கி எழுப்புவார். எஸ். கேளு. கண்ணை மூடி கண்ணை மூடி கண்ணை மூடி உண்மையா உண்மையா இன்னைக்கு இன்னைக்கு நான் எப்படியாவது இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோட வாஞ்சையோட கேளு. கேளு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது உனக்குள் நிறைய மாற்றங்கள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். உன் அறியாமல் உன் இருதயத்திற்குள் சந்தோஷம் பொங்கும். உன் நாவுகள் மடக்கப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவாய், அந்நிய பாஷையில் பேசுவாய். உன் கரங்கள் உன்னை அறியாமல் வேகமாக தட்டப்படும். உனக்கு மயக்கம் போல வரும், மயக்கம் போல வரும். நீ மயங்கி கூட விழலாம். கரண்ட் சாக்கடிக்கிறது போல இருக்கும். இப்படி முதல் அனுபவம் அப்படிதான் இருக்கும். லா தே லே லே சே ரே லே ரா கா தே லே பராபா லேபே 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 லேபே
ஒரு வார்த்தை கிடைச்சாலும் விட்டுறாத. ஒரு வார்த்தை கிடைச்சாலும் திரும்ப திரும்ப பேசு, திரும்ப திரும்ப பேசு. நீ ஞானஸ்நானம் எடுக்கலனாலும் பிரச்சனை இல்ல. ஆவியானவர் முன்னாடியே அவனை அபிஷேகிப்பார். ஞானஸ்நானத்திற்கு முன்னாடியும் ஞானஸ்நானத்திற்கு பின்னாடியும் எப்ப வேணாலும் உனக்கு அபிஷேகம் உண்டு. நீ விரும்பினால் இப்பொழுதே 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 அபிஷேகம். லே தே லே ரேகா ரே லே தேரேபா. விடாத விடாத விடாத. அனல் மூட்டு அனல் மூட்டு அனல் மூட்டு. ராபா லாபா டாபா டாலா டாடா டாலா டாடா டாலா டாடா டா லகா டாடா டாலா டாடா டாலா டாடா டாரபா லேவே லேவே ரபா லபா டாடா டாடா டாரபா. என வேதாகமத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அதற்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் உண்டு. ஓ லீபே தேரே லேகலஹ தேலேரே ரைதரி சத்தலதியா பௌதரி கதலதியா கரபா. விடாத விடாத விடாத. வேடிக்கை பார்க்காத. கண்களை மூடி கண்களை மூடி பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படு நிரப்பப்படு நிரப்பப்படு. நீ ஆவிக்குரியவன், நீ ஆவிக்குரியவள். நீ ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். ஆவியில் அனலாய் மாறு 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 மாறு. தே தே லே தே ரகபல தேலே ரைதரியா ஷெலே கரமா பௌலலி பதலிதியா ரஹதலதியா ஷே ரகாதலம தலபா பெலே மெலே ஹதரதியா ரஹதலதரபல பலபரபா லெபல பல 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 ரேச்சலமாச்சரே ரகல தேரேபா. எஸ் 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 எஸ். பரிசுத்த ஆவியின் நிறைவு 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 நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறுகிறது. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறுகிறது. லாபா டாட்டுலேமா லேதேரேதேலா டடடடடட பாபா 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 ராபா லேபா லாபா டாகா டாலா டாலா தேரே யாஷே லே மாரா ரே மேலே கதா லே தே ஷே லே மாரே பிரேபே அக்ரே மேரே யாஷே ப்ளா பிரேமலே நா ஹதேரே தியா ராப்லே பிரே யாஷே லே பெத்தரா ரைதரியா கலரியா லாச்சேடே தேல தானா மேலே கலா பிரேம் யாஷே ரைதலி பலப்ரோ லஹலதனா रामाचे पेला नाचोडो डोलो थरा हंतले ला प्रमेशे कला नाथरा दिया करबा ला बाठा डाठा डाठलेले नाथरा दिया करबा ओट तन्नीरे एंदन देव आविये जीवनदिये एन्निल पोंगी पोंगी वा ओट तन्नीरे. Yes Lord. பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுவோமா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே எண்ணி பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே எண்ணி பொங்கி பொங்கி வா. Praise the Lord. Hallelujah. அப்படியே உட்காருங்க உட்காருங்க. அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அவர் நல்லவர். பாருங்க, இதுதான் தேவை இதுதான் தேவை. என் பிள்ளைகளுக்கு இதுதான் தேவை. விடுங்க விடுங்க விடுங்க. ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க. விடுங்க. அப்புறம் மூஞ்ச கழுவி விடுங்க. அடிக்காதீங்க. ரிபாஷிலே தரதியா கரபா. ஆமாம், ஆவியானவர் நிறைவு வரும் பொழுது வாழ்க்கையில் மெய்யான விடுதலை உண்டாகும். இன்னும் ஞானஸ்நானம்லாம் எடுக்கல, ஆனால் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு நல்லதுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஞானஸ்நானம் எடுங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே. தன்னை போல இப்போவே எனக்கு கொடுங்கன்னு நிற்பாங்க. இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் நடக்கும். இங்கே யாரும் எதுக்கும் கட்டாயம் கிடையாது. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா தன்னை போல தன்னை போல தன்னை போல தன்னை போல தன்னை போல லா காட்டா லா தேலா தரபா ஓரிஷலா தல தர பல பல பர பல 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 பர பர பல பல பர பல பரபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அங்கே போடுங்க அந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஃபஸ்ட் சுவிட்ச் ஃபஸ்ட் சுவிட்ச் ஃபஸ்ட் சுவிட்ச். அதில் அதில் இந்த சைடு வந்துடுங்க. ஆஃப் பண்ணுங்க.
ஆஃப் பண்ணுங்க. ஓகே, ஆஃப் பண்ணுங்க. நல்லா நல்லா. ஓகே, விடுங்க விடுங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ரைட் 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 ரைட். இப்போ ஃபேன் சுவிட்ச் போடுங்க. ஓகே, குட். அது அந்த 2-வே கனெக்ஷன், அது அப்படி தான் இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நிறைவில் இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியை இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணங்கிறவங்க யார் யார்? கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்குங்க. ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். இப்போ இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை அனல் மூட்டுறது. நீங்கள் பாட்டு ஸ்தோத்திரம் 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 சொல்ல 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 ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அனலாக மாறிடுவீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியின் நிறைவில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் மாறிடும். உங்கள் வாழ்க்கை உங்களை தேடி கூட்டம் வரும். இப்படி இருக்கிறேன், என்ன பண்ணுறது, வா சர்ச்சுக்கு வா. பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் தேடி தேடி வருவோம் உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் ஆவியின் நிறைவில் இருக்கிறதுனால காந்தம் என்ன பண்ணோம்? இழுக்கும் இழுக்கும் இழுக்கும், எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கும். தேவன் நமக்கு சொந்தமானவர்களை இழுத்துக் கொள்வார். எல்லாமே அவருக்கு சொந்தமானவங்க தான். புரிந்து கொள்ளும் பொழுது வந்து ஒட்டிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அபிஷேகத்துக்கு ஒன்றும் இல்லை, சத்தம் அதிகமாகி போச்சுன்னா வெளியில் எது அதுக்காண்டி கண்ட்ரோலோடு போயிட்டுருக்கு. அதனால் சீக்கிரம் ஆண்டவர் நமக்கு நடத்துவார். சொந்த இடத்துல ஃபுல்லாக ஏசி, ஃபுல் பேக்கேஜோட, ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டில். வெளியில் பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும், வெளியில் கேட்காது. இங்கேருந்து எத்தனை சத்தம் போட்டாலும் வெளியில் கேட்காது. அந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே கர்த்தர் நம்மளை ஆராதிக்க வைப்பார். ஏன்னா இவனுங்க வாழ்வாள்னு கத்துறானுங்க பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவின் மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்த பொழுது அங்கே என்ன அசைஞ்சிச்சான்? இடமே அசைஞ்சிச்சான். என்ன அசைஞ்சிச்சான்? இடம் அசைந்தது. என்னங்க சொல்றீங்க? நேரம் முடிஞ்சிருச்சு. அதை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தேங்கிறது ஒரு திருவிழா, ஒரு பண்டிகை. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு இடத்துல இருக்கு அது சம்பந்தமா, நமக்கு நிறைய டைம் இல்லை. ஆனால் பாருங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆவியில் நிரம்பும் பொழுது உங்கள் காதில் கேட்கும் சில சத்தம். இங்கே நான் பேசுகிற சத்தத்தை விட ஒரு சத்தம் உங்களுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிடும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அதனால் ஆவியில் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். சும்மா வெந்ததை தின்னோம் விதி வந்தால் சத்தம் நல்லா இருக்கக்கூடாது. எப்படி இந்த உடம்புக்கு சோறு போடுறோமோ அதே போல் ஆவியை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் கூட நீ சும்மா இருக்கக்கூடாது. ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நைட்டு ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ராப்பா ராப்பா ராப்பானா ராப்பா ராப்பா ராப்பான்னு சொல்லுங்கள். அடுத்த வரி வந்துடும். வார்த்தைகள் அதெல்லாம் தானாக உருவாகும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனோட ரகசியம் பேசுகிறீர்கள். தேவனோட நேரடி தொடர்பு. உங்களுக்கே தெரியாது. சில விஷயங்களை ஜெபிக்க மறந்துருப்பீங்க. சில ஜெப குறிப்புகள் மறந்துருப்பீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் மறந்துருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க அந்நிய பாஷை பேசும்பொழுது. அதான் ஒன்று, தேவனோட ரகசியம் பேசுகிறார். நீங்கள் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. சும்மா அப்படியே மக சொன்னாங்க, அண்ணா இப்போ ஒரு வாரமா நானும் வீட்டுக்காரர் ஜெபம் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு.
சேர்ந்து ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். சும்மா இங்கே ஒரு நாள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து அபிஷேகம் நிரப்பிட்டு அது என்னதான் பண்ணணும்? தொடர்ந்து அனல் மூட்டிகிட்டே இருக்கணும். வீட்டுக்கு போகிறீங்களா, டெய்லி ஜெபம் பண்ணணும். டெய்லி காலையில் நைட்டு 3 நேரம். அன்னைக்கு டேனியல் ஜெபம் பண்ணாரு 3 வேளை. நீங்கள் டெய்லியும் ஜெபம் பண்ண ஆரம்பித்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறவங்களா மாறிடுவீங்க. நீங்கள் ரொட்டீனா டெய்லியும் காலையில் முடிஞ்ச மத்தியானம் நைட்டு 3 நேரம், நீங்கள் கடைசிக்கு 2 நேரமாவது டெய்லி காலையில் 1 மணி நேரம் நைட்டு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்தாலும் நீங்கள் நடந்துகிட்டே இருப்பீங்க. தல 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 தர பாப்பா பாப்பா. நான் கார் எடுத்தேன்னா ஒய்ஃப் சொல்லாங்க ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. பாட்டை நிறுத்திடுவேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தா 1 மணி நேரம் ட்ராவல் போய் முடிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவேன். அந்நிய பாஷையில் பேசி டிக்ளேர் பண்ணிக்கிட்டே போவேன், அறிக்கை பண்ணிக்கிட்டே போவேன். அந்நிய பாஷையும் அறிக்கை வார்த்தைகளுமா இருக்கும். என் கூட வரீங்கப்பா, நீங்கள் நல்லவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர், எங்களை அற்புதமாக நடத்திட்டு இருக்கீங்க. பேசிகிட்டே போவேன். தேவையில்லாத பேச்சே இருக்காது. ஜெபம் பண்ணி போய் நிறுத்தும் போது தான் முடிப்பேன். தேங்க்யூ ஃபாதர் சொல்லி முடிப்பேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆவியில் நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்துகிட்டே இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னும் நடக்கலையே நிறைய பேர் கேள்வி இருக்கும். டேய், இத்தனை வருஷம் ஆச்சு திரும்ப எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து இன்னும் நடக்கல. என்னடா அவ்வளோ தூரம் பாஸ்டர் உறுதியாக சொன்னார், ஃபாதர் உறுதியாக சொன்னார், அண்ணன் சொன்னார், இன்னும் நடக்கலையே. சொன்னது உண்மை, உன் வாழ்க்கையில் நடக்கிறது உண்மை. அதை பெற்றுக்கொள்றதுக்குண்டான வழி என்னன்னா பரிசுத்த ஆவி. முக்கியமானதை விட்டுட்டியப்பா. புரியுதுங்களா இல்லையா? பரிசுத்த ஆவி நிறைவில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவையானது எல்லாம் வந்துட்டே இருக்கும். இங்கே அதை சொல்லுது. முடிச்சிடறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியோட நீங்கள் தேவனை தேடும் பொழுது தான் தேவனை பார்க்க முடியும். ராஜா உம்மை பார்க்கணும், பகலா துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன் அப்படின்னு பாடுனாலாம் வரமாட்டாரு. சும்மா பாடுனாலாம் வரமாட்டாரு. பார்க்க முடியாது. வரமாட்டார்ல, பார்க்க முடியாது. உன் கூட தான் இருக்காரு. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். வரமாட்டார், வந்துட்டாரு. அவர் கூட தான் இருக்காரு. ஆனால் அவரை பார்க்கணும் அப்படின்னா வெறும் மாம்சத்தில் நீ பாடுனெல்லாம் வராது, தெரியாது. ஆவில நிரப்பப்பட்டு, ஓ நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ராஜா உம்மை பார்க்கணும், அந்த லைன் முடிக்கும் பொழுதே உங்க கண்ணுக்கு முன்னாடி அவர் தெரிவாரு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். நீ மணிக்கணக்கில் பாட வேண்டியதே இல்லை. ராஜாங்கும் போதே அங்க திற விலகிரும். பார்க்கணுங்கும் போது பாதத்திலிருந்து தலை வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். உனக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க கூடவே இருக்காருங்க அவரு. அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அனல் மூட்டணும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியோட நம்ம தேவனை தேடும் பொழுது அவரை பார்க்க முடியும். இப்ப அவரை பார்க்கல, அவர் இருக்காருங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாம நீ என்னதான் நீங்க கேட்டாலும் விசுவாசத்தோட கேட்க முடியும் நினைக்கிறீங்க? பாப்பா தண்ணியை கொடு, சரி உட்காரு, சொல்ல வரத புரியுங்க. என் கண்ணுக்கு முன்னாடி ஜெஸ்ஸியை பார்க்குறேன். இப்போ ஜெஸ்ஸிட்ட எவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட நான் கேட்குறேன். என் கையில் வாட்டர் கேன் இருக்கு. கான்ஃபிடென்ட்டோட கேட்குறேன், பாப்பா அந்த வாட்டர் கேனை கொடுங்க. இந்த ஃபெய்த், இந்த விசுவாசத்தோட நான் கேட்குறேங்க. ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு காரியத்தை நான் ஆணித்தனமாக கேட்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஜெஸ்ஸி இல்லை, வாட்டர் கேன் இல்லை, இருக்கிற மாதிரி நினச்சிக்க. என்னதான் நான் நினச்சிக்கிட்டாலும் கேட்க முடியும் நினைக்கிறீங்களா? அந்த ஃபுல் ஃபெய்த் வரும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, வருமா? என்னதான் நான் நினச்சிக்கிட்டாலும் சரி, இப்போ என் கண்ணுக்கே தெரியல. இப்போ என் கண்ணுக்கே ஜெஸ்ஸி இல்லை. கண்ணுக்கு முன்னாடி கண்ணை திறந்து பார்க்குற, மூடி பார்க்குற, ஜெஸ்ஸியை பார்க்க முடியும். இப்போ என்னதான் அப்படின்னாலும் என்ன பண்ண முடியல என்னால். அந்த ஃபுல் ஃபெய்த்து, அப்போ அந்த முழு விசுவாசம் எப்படி வரும்னா, என் கண்ணுக்கு முன்னாடி அவள் உட்காந்துருக்கா, அவள் கையில் வாட்டர் கேனை வச்சுட்டு அழகாக விளையாடிட்டு இருக்கா. அந்த வாட்டர் கேனை கொடு, அது நிறைய தண்ணி இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நீங்க வெறுமனே பார்த்தீங்கன்னா தேவனை பார்க்க முடியாது. தேவனுடைய கரத்தில் இருக்கிற தேவன் இப்படி வச்சிட்டு இருக்காரு, மடி நிறைய வச்சிட்டு இருக்காரு, தெரியாது. ஆவியில நிரம்பினவர்களாய்
நீங்கள் தேவனை பார்க்கும் பொழுது உங்களுக்காக வைத்திருக்கிற சகல நன்மைகளையும், சகல ஐஸ்வர்யங்களையும், சகல ஆசீர்வாதங்களையும், சகல சுகத்தையும், சௌக்கியத்தையும் அவர் மடி நிறைய நீங்க பார்க்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? கண்ணில் பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? அப்பா அது எனக்கு வேணுப்பா, அது எனக்கு வேணுப்பா. உரிமையோட விசுவாசத்தோட நீங்க கேட்பீங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி தேவை. விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. இந்த விசுவாசம் எப்படி ஒரு மனிதனுக்குள் வரும் என்றால், பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தால் தான் விசுவாசம் ஆப்ரேட்டே ஆகும். புரியுதுங்களா? அப்ப கேளுங்கள்னு சொன்னது எதை? பரிசுத்த ஆவியை. பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகு தேடுங்கள்னு சொன்னது எதை? தேவனை. புரியுதுங்களா? கேட்கிறது பரிசுத்த ஆவிய, தேடுறது தேவனை. தட்டுங்கள். இப்பதான் எதை தட்டணும்? நன்மையின் கதவுகளை தட்டணும். காரு வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், சுகம் வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும், பிள்ளை வேணும், வேலை வேணும், பதவி உயர்வு வேணும், பணம் வேணும். இதெல்லாம் எப்பதான் தட்டணும்? மூணாவதா தான். இந்த ஸ்டெப்பு புரியுதா உங்களுக்கு? இந்த 2 ஸ்டெப்பு இருந்தால் தான் 3வது ஸ்டெப்பு வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க தட்டுறதுக்கு முன்னாடியே என்ன வேணும் கேட்பாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். அதனால இன்னைக்கு இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க, எப்போவுமே மறந்துடாதீங்க. ராஜ்யத்தின் கலாச்சாரம் 23 உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பரிசுத்த ஆவியை நான் கேட்கணும், என் தேவனை நான் தேடணும், என் நன்மைகளை நான் தட்டி பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். கேளுங்கள் தரப்படும். பரிசுத்த ஆவியை கேளுங்கள் தரப்படும். மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்றுவார். தட்டுங்க. அடுத்த வரி என்ன? தேடுங்கள். அது பாட்டில் அது வராது. 2வது கேளுங்கள், 2வது தட்டுங்கள் தான் வருமா? ஆனால் தேடுங்கள். இயேசுவை பார்க்கலாம். பரிசுத்த ஆவி நிறைவில் இயேசுவை தேடுங்கள். அதற்கு பிறகு தட்டுங்கள், திறக்கப்படும். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட கதவுல உங்க வாழ்க்கையில திறக்கும். விசுவாசிக்கிறங்க ஆமென் சொல்லுங்க சத்தமா. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். நீ கேட்டதெல்லாம் அவன் வாழ்க்கையில வரும். நீ விரும்பினதெல்லாம் வரும். நீ விரும்பினதெல்லாம் வரும். நீ விரும்பினதெல்லாம் வரும். ஒருத்தரை பார்த்து நீ சபிக்கணும்னு உன்னை 4 பேர் சேர்ந்து நின்று சபி சபி சபின்னு சொன்னாலும் சபிக்க முடியாது. ஒருத்தனை கூட்டு போனாங்களாம். ஒருத்தனை கூட்டு போனானா, வாடா உனக்கு பணம் கொடுக்குறேன், போட்டி போட்டியாக கொடுக்குறேன், நீ என்ன பண்ண? அந்த தெர்றானுங்க பாரு இஸ்ரவேல் மக்கள், அவனை என்ன பண்ண? சபிச்சு விட்றான் தான். இவனும் போறான், நிற்கிறான். சபிடா சபிங்கிறான் இவன். நீ நான் நல்லா இருப்ப, நாசமா போன்னு சொல்ல வந்த வாயி நீ நல்லா இருப்ப. நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. ஆசீர்வதிக்கிறான். ஏய் என்னடா உன்னை சபிக்க கூட்டு வந்தா நீ ஆசீர்வதிக்கிற? வாய் வர மாட்டேதுடா, நீ வேற சும்மாறா அப்படிங்கிறான். சரி வாடா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் தரேன், மறுபடியும் போடா. சரி சரி இந்த தடவை போய் நிற்கிறான். நின்றுட்டு டேய் நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்ட்டான். என்னடா பார்த்தாரு. இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏண்டா அவன் சொல்றாங்கிறதுக்காக நீ சபிக்க வந்து நிற்கிற, உனக்கு வேடிக்கை காட்டுறேன் பேசாம இரு. கூப்பிடுற அந்த கழுதைய, எத கழுத கழுத பேச ஆரம்பிச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்லவர் ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லவர் ஆமென் சொல்லுங்களேன். இதை எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? ஏன் அந்த மனுஷனால சபிக்க முடியல தெரியுமா? அவனுக்குள்ள இருந்தது அபிஷேகம். சொல்லுங்க, அவனுக்குள்ள இருந்தது அபிஷேகம். சொல்லுங்க, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நீங்க 10 பேர் சேர்ந்து உங்களை ஏத்தி விட்டாலும் உங்களுக்கு ஏறாது,
உரைக்காது, சொரணையே இருக்காது. எதுக்கு? தீமைக்கு சொரணை இருக்காது. யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்க பரிசுத்தாவில் நிறைவில் இல்லாதப்ப பாருங்க, பரிசுத்தாவில் நிறைவு இல்லாதப்ப பாருங்க, யாரா ஒருத்தர் ஒரு வார்த்தையே உன்னை இப்படி சொன்னா, நாண்டி என்னையமா அப்படி சொன்னா, இது ஏன்னா இங்க பரிசுத்தாவில் நிறைவு இல்லை, இங்க ஏற்றி விட்டனே ஏறிடுச்சு. புரியுதுங்களா நான் சொல்றது? எனக்கு அப்படி தாங்க இருந்துச்சு. பரிசுத்தாவின் நிறைவு வரும்பொழுது தான் அவங்க அப்படி பேசினாங்க, பேசிட்டு போட்டோம். அப்படி சொன்னாங்களா, சொல்லிட்டு போட்டோம். இதை நான் விரும்புறதில்ல, பேசாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. இப்போ அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அப்போ பரிசுத்த ஆவியின் நிறைவில் தான் நம்ம தேவனை தேட முடியும். அப்படி தேடும் பொழுது தான் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க அப்பதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நீங்க விரும்ப முடியும். பரிசுத்த ஆவி நிறைவு இல்லைன்னா உங்க கற்பனை எப்படி இருக்கும் தெரியுமா? நானே வாரம் 2000 ரூபா 3000 ரூபா சம்பளம் வாங்குறேன், அதில் அது கந்துக்காரனுக்கு இவ்வளோ கட்டிடுறேன், அவனுக்கு இவ்வளோ கட்டிடுறேன், மிச்சம் 1000 ரூபா ஒரு 500 ரூபா மிச்சம் பண்ணலாம் நினைச்சாலும் முடிய மாட்டுது. இதில் போய் நான் இடத்த வாங்குறேனாமா, வீட்டை கட்டுறேனாமா, இந்த புத்தி மாறவே மாறாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது சம்பளத்தை கணக்கே பார்க்க தோணாது. பார்த்துக்கங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள் விருப்பம்லாம் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நல்லா இருக்கணும், 4 பேருக்கு அள்ளி கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும், உள்ளே ஓடிட்டே இருக்கும். இது தன்னை போல் எங்கேயோ வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். சரியாக ஒரு நேரத்தில் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். நடந்தே தரும் உங்கள் லைஃப்பில். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதாங்க பரிசுத்த ஆவிக்குள்ளேயும் பரிசுத்த ஆவிக்கு வெளியில் இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். பிரைஸ் லார்ட். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அதனால் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? இப்போ வாழ்க்கையில் எதுதான் ரொம்ப முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியில் நிரம்பி தயவு செஞ்சு ஜெபிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணுங்கிறத முத கொண்டு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் எழுந்து பாகிஸ்தான் கலவரத்தை மாற்றும் ஆண்டவரே, நீங்கள் அவருக்கெல்லாம் கட்டளை போட வேண்டாம். சைனாவில் வியாதியை உற்பத்தி பண்ண அது அவருக்கு தெரியும், என்ன பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியும். நீச பார்த்து நீ நியூஸ் சொல்லாத, நீ அனல் மட்டும் மூட்டு, எல்லாம் தானா நடக்கும். உன்னை கொண்டு அவர் செய்வாரு. நீ பார்த்து மழையை பெய்யினா பெய்யும், பெய்யாதனா பெய்யாது. அதுக்கு தான் ஒன்ன வச்சிருக்காரு ஆண்டவர். பரிசுத்த ஆவி நிறைவில்லாதவன் எப்படி ஜெயிப்பான் தெரியுமா? ஆண்டவரே, வயிற்று வலி தாங்க முடியல ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஐயோ அம்மா அப்பா காப்பாத்து ஆண்டவரே. இது பரிசுத்த ஆவி நிறைவில்லாத ஜெபம். பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டவன் எப்படி ஜெயிப்பான் தெரியுமா? கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை கெடுக்க பொல்லாத வழியே உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் போ வெளியே. இதான் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவன் ஜெபிக்கிறது. நீங்க யாரு? ஆவியை பெற்றவங்களா, ஆவியை பெறாதவங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இதான் கிறிஸ்டியன் லைஃப். ஆவியின் நிறைவு இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? முட்டி போட்டு போறது, உருண்டு பிறல்றது, உக்காந்துட்டு வேணும் வேணும் வேணும், மாற்றும் மாற்றும் மாற்றும், ஊற்றும் ஊற்றும் ஊற்றும், இப்படியே ஜெபம் பண்ணி மாறணும் மாறணும். உங்கள் வாழ்க்கையே வேற லெவலில் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா, ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெருசாக அதிகமாக எனக்கு இந்த ஃபோன் கால் வர்றதில்ல. எனக்கு இப்படி இருக்கு ஜெபம் பண்ணுங்க, அப்படி இருக்கு ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம். ஏன்னா என் பிள்ளைங்க தெளிவாக இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அப்படிதான் இருக்கணும். முடியலையா கையை நீட்டு. நான் சொல்றேன், சும்மா நானும் சொன்னா பெருமைன்னு சொல்லுவானுங்க. ஐயோ, இப்படியே உங்களை மட்டுப்படுத்தியே வச்சுட்டாங்க. நான் என்றால் உனக்குள் யார் இருக்கா? நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். நான் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனால தான் அந்த அதிகாரமே இருக்கு. நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறதுனால் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகுன்னு சொல்லு, சுகமாயிரும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. என்னையா அன்னைக்கு சொல்லி அனுப்புனா, போய் புள்ள தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணியா சரியாயிரும் சொல்லி அனுப்புனேன். போய் செஞ்சாரு, அப்பவே சுகமாயிருச்சு. ஆமா ஆமா, அது சரி போ, இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா சொல்லுங்க.
என்ன நடந்துச்சு தெரியுமா? பாருங்க, அற்புதங்களை வெளியில் நான் சொன்னாலே ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும். கட்டி இருந்துச்சு, ஒரு கட்டி இருக்கு பிரதர், கொஞ்சம் பயமாக இருக்கு பிரதர் அப்படின்ற. ஒன்றும் இல்லையா, தண்ணி தானே சொன்னேன். தண்ணியை தொட்டு இயேசுவின் ரத்தம் செய்யன்னு 7 நாள் 7 முறை வை, அது மறைஞ்சு போயிருன்னு சொன்னேன். என்னங்க, 7 நாள் 7 முறை வையின்னேன். அவர் 1 முறை தான் வச்சிருக்காரு, சரியா போச்சான். கட்டியே காணாமா? பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்லவருங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிரைஸ் லார்ட். இயேசு பெரியவர். ஆமென் சொல்லுங்க. இத்தனை பெருசு இருந்தா நெல்லிக்காய் மாதிரி இருந்திருக்குமா? இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கணுயா, சாட்சியை சும்மா போட்டு சும்மா விட்டுருக்கணும், அப்படியே எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருக்கணுயா. சோத்திரம். நெல்லிக்காய் ஏன் நல்லா பார்த்துங்க, யூடியூப் பார்க்குறவங்க தெளிவாக பார்த்துக்கோங்க, கடைசி வரை பார்க்குறவங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸில் நம்ம குடும்பத்தில் இருக்க நம்ம தம்பிக்கு ராஜாவுக்கு இந்த இடத்துல கட்டி மாதிரி இருந்துச்சான். விடுதலை ஜெபத்தப்ப ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கட்டி மறைஞ்சிருக்கு. கர்த்தர் பெரியவர். ஆமென்னு சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். அவர் நமக்குள்ளே வாழ்கிறதுனால நாம் என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ அது நடக்கும். ஆமென்னு சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். இந்த பரிசுத்த ஆவியில நிரம்பினதுக்கப்புறம் இப்போ எங்கேயுமே மனசு ஓடாது பாருங்க. பேசுங்கண்ணே இன்னும் கொஞ்சம் கேட்குறோம், பேசுங்கண்ணே. ஓடுதா? சிங்கத்தை வந்து பூட்டிட்டு வச்சால் அது ஞாபகத்துக்கு வராமல் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பேசுங்க, ஐயா, பார்த்துக்கலாம். சுத்தன கர்த்தர் நல்லவர். ஆமென்னு சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அவர் 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 வந்து அதுதான் ஆவி. அதுதான் பரிசுத்த ஆவிக்கும் இந்த மாம்சப்படி போனுச்சுன்னு வச்சுக்கீங்களா, என்னது நம்ம நடக்கும்? வாரம் நாங்களும் உங்களை வாங்கன்னு சொல்லணும், நேரமாக வாங்க, 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். இது என்னன்னா, இது மாம்சத்தில் நடந்தால் இப்படி தான் நடக்கும். இது ஆவியில் நடத்தப்படுறதுனால இங்கே யாரையும் வாங்கங்கிறது அவசியம் இல்லை, கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் பிரமாணம். இது நடக்கும். வாழ்க்கையில் என்னென்ன நன்மை வேணுமோ எல்லாம் வந்துட்டே இருக்கும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அவர் நல்ல தேவன். பிரைஸ் லார்ட். அதனால் தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் வாக்கு மாறாதவர். ஆமென். சரி, நம்ம தொடர்ந்து நாம் அப்படியே காணிக்கை பகுதி ப்ளஸ் திருவிருந்து கொடுத்து முடிச்சிடலாம்.